இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில விசேஷமாய் ராபோஜனத்திற்கு என்று நாம் வந்திருக்கிறோம். இது ஒரு விசேஷத்த ஆராதனை மாத்திரமல்ல, மற்ற நாட்களை போல இந்த நாளில் ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம். You see the different experience from God. போன வாரத்தில் நாம் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடினோம். எவ்வளவு பேர் சந்தோஷமா இந்த பண்டிகை கொண்டாடினீங்க? How many of you enjoy the festival? யாருமே இல்லையா? நிறைய பேர் இருக்காங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த நாளிலே வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நான் 3 நாட்களும் தேவ செய்தி நான் கொண்டு வந்தேன். எவ்வளவு பேர் இந்த மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? கை வைத்துங்கப்பா. எழுதுனது ஒன்று, அந்த வீட்டில் போய் திரும்பி தியானிச்சோம், அது ஒரு வேறொரு மெசேஜை நாங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம். எவ்வளவு பேர் சொல்ல முடியும்? யாருங்க? யாருமே இல்லையா? Only one person is from NJIT student as well as the senior junior pastor. நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் ரமேஷ் அவர்கள் இது ஒரு பிரசங்கமாக 3rd April 2015 Good Friday message Crucifixion of Jesus என்கிற தலைப்பில் ஒரு சில பக்கத்தை அவர்கள் மிக அழகாக எழுதி வைத்து ஒரு 7 பாயிண்ட் அதற்கு கொடுத்து எழுதி வச்சிருக்கிறார். 2வது burial of Jesus வெப்சைட்ல போயிட்டு அந்த கல்லறைகள் எப்படி இருக்கும்னு ஒரு மெசேஜ், that means on Saturday மெசேஜ், அதை அழகா இயேசுடைய காயங்கள் அந்த இடமெல்லாம் பார்த்து அது ஒரு செகண்ட் மெசேஜ் அவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். 3வது பகுதி 5th April 2015 ரிசர்வேஷன் டே என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு பேர் வைத்து அதை ஒரு பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் நான் சொன்னதெல்லாம் வச்சு நான் எழுதி அதை அழகாக பிரிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கிறார். 3 நாட்களுக்கு இவ்வளவு பக்கம் வந்து சொன்னா 22 வருஷமா நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எத்தனை பிரசங்கங்கள் நீங்கள் ஆயத்தப்படுத்தலாம்? இது வந்து கேட்கிறவனும் வாசிக்கிறவனும் அதன்படி செய்வதுதான். மெசேஜ் வந்து யாரோட கேட்கலாம், especially the children, the youth. You should be very careful. ஏன்னா sometimes நீங்க பாத்தீங்கன்னா இந்த சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், சில பிள்ளைகளை குறித்து நான் சந்தோஷப்படுறேன். இது ரமேஷ் எழுதிச்சிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். அவர்தான் இதை ரெடி பண்ணியிருக்காரு. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. ஒரு சபையிலே வளர வேண்டும் என்றால் இப்படித்தான் வளர முடியும். வளரும். God bless you. இப்படிதான் வளரணும் ஒரு சபையில். நம்ம அப்ரிஷியேட். ஒருவேளை எந்த ஒரு குட் ஃப்ரைடே மெசேஜா இருந்தாலும் அவரை கூட்டா வந்து தைரியமா பேசுவார். ஒரு ஈஸ்டர் செய்தி கொடுங்கன்னு கூட்டா தைரியமா பேசுவார். ஏன்னா அவர்கிட்ட அந்த சப்ஜெக்ட் இருக்கு. அவர் எழுதுனது சில காரியம் என்று பார்த்தீங்கன்னா கூட அவர் கற்றுக்கொள்ள போகிறது இன்னும் பெரிய காரியங்கள் இருக்கும். இது வந்து பிகினிங், ஆரம்ப இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் இந்த அளவுக்கு வந்து தன்னை ஆயத்தமாக்குகிறார் என்று சொன்னால் அவருக்கு தேவன் பெற்றிருக்கிறார். தேவன் அவரை எப்படி நேசிக்கிறார் என்பதற்காக. ஐ நாட் டூஸ் ஆஃப் மேன் நார்மலி. எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, பிள்ளைகள் இந்த சபையில குறிப்பாக வளர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏன்னா பல இடங்களில் நம்ம பார்க்கிறோம் எப்படிப்பட்ட காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம், எப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறது. நான் அபுதாபியில ஒரு முந்தான இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னால் அபுதாபியில ஒரு வாலிபரை சந்தித்தேன். அவர் நேபாள் தேசத்தை சேர்ந்தவர். கிருஷ்ணன் அவருடைய பெயர். அவர் ஒரு பெரிய கேரிஃபோர் என்று சொல்கிற ஒரு பெரிய மால்ல ஒரு டிவிஷனல் மேனேஜரா இருக்கார். தலையில வந்து ஒரு சின்ன குடுமி வச்சிருக்கிறார். இவ்வளவு நீட்டது சும்மா. அப்புறம் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டு இஸ் ஐடியல் வர்ஷிப்பர் என்று தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ஒரு பெரிய மாற்றம், வெளியான தோற்றத்திற்கும் உள்ளான தோற்றத்திற்கும் ஒரு வித்தியாசத்தை நான் பார்த்தேன். கேட்டாரு, நீங்க இந்தியாவுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு. ஆமா அப்படின்னு. எவ்வளவு நாளைக்கு இருப்பீங்க, எங்க ஸ்டே பண்ணிருப்பீங்க? இப்போ நான் அபுதாபியில் இருக்கேன், துபாய்க்கு வந்தேன், இன்னைக்கு காலையில் தான் வந்தேன், திரும்பி ஈவினிங் போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அவர்
என்னை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், நான் உங்களோட பேசட்டுமா அப்படின்னு கேட்டேன். நோ ப்ராப்ளம் அப்படின்னு. உடனே என்னுடைய கார்டை வாங்கி சொல்றாரு, என்னுடைய பெயர் கிருஷ்ணன், ஆனால் யார் இடத்துல உன் பேர் கேட்டாலும் கிருஷ்ணன் சொல்ல விருப்பப்படல, கிறிஷ் என்று சொல்லுவேன். என கிறிஸ்துவை நான் தரித்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. உடனே ஒரு சின்ன நோட்ஸ் அவரை குறித்து, அவருடைய பெற்றோரை குறித்து என்னுடைய ஹேண்ட் பேக்கேஜில் ஒரு சின்ன ஒயிட் பேப்பர் பென் எவ்வளோ வச்சிருப்பேன், எடுத்து நோட்ஸ் எடுத்துருக்கேன். எடுத்துக்கிட்டு அவரோட நான் பேசும் பொழுது கேட்டேன், எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள்? யார் சத்தியத்தை சொன்னாங்க? நீங்க நேபாள் தேசத்தை சேர்ந்தவர்கள், ஏறக்குறைய ஒரு 70% அந்த இடத்துல இந்து மார்க்கத்தில் இருக்கிறவர்கள், அந்த வழியில நடக்கிறவர்கள், புத்திஸ்ட் ஆல்மோஸ்ட். எப்படி நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க? அந்த சந்தர்ப்பம் என்னன்னு கேட்கும்போது, நான் வேலை தேடி நான் மலேசியா போகும்போது, இந்த மலேசியா தேசத்துல எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. I refuse. Many times God gave me an opportunity to understand about Christ, but I refused it. நான் அதையெல்லாம் நிராகரித்து விட்டேன். என்னுடைய சின்ன ஒரு பிரச்சனையினாலே நான் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. 4 வருஷம் என்னுடைய பாஸ்போர்ட்டை பேன் பண்ணி சீல் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல கோர்ட்ல ஒப்படைச்சிட்டாங்க. 4 வருஷம் ஜெயில இருந்தேன். அப்போ என்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக தான் நான் வெளி தேசங்களிலே சம்பாதிக்கும்படியே நான் கடந்து போனேன். ஆனா வெளியே வந்த இடத்துல எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை என்று சொன்ன வீட்டுக்கு நான் சொல்லல. அப்போ சிறைச்சாலையில எனக்கு இப்பொழுது ஏதாவது இதற்காக நான் இங்க வந்திருக்கிறேன், இந்த காரியத்தை நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது பின்னால் உணர்த்தப்படுகிறேன் என்று சொல்லும்போது, கினிய தேசத்திலிருந்து ஒரு மனிதர் அங்கே அதே சிறைச்சாலையில ஒரு கிறிஸ்தவன் ஒரு நல்ல நிமித்தமாய் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை கொடுத்து அவனை சிறைச்சாலையில தள்ளினார்களாம். அவன் தினமும் அவர் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா பாடிக்கிட்டு பைபிளை வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் சுத்திக்கிட்டு இருப்பாரு. இந்த கிறிஸ்துடைய வாழ்க்கையில அவரை பார்க்கும்போது நான் ஜெயில இருக்கோம் எவ்வளவு வேதனைப்படுறோம், ஆனா இந்த மனுஷன் எவ்வளவு சந்தோஷமா பாடிக்கிட்டு கையில் புத்தகத்தை படிச்சிருக்காரு. இவர் போய் என்னன்னு கேட்போம் என்று சொல்லி அந்த கெனியா மனிதனை போய் பார்த்து இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற காரணம் என்ன சொன்னா, சிறைச்சாலையில் இருந்தாலும் கிறிஸ்து கூட இருந்தா சந்தோஷம் வரும். கிறிஸ்தவன் எனக்கு அந்த இயேசு வேணும், 2 பேரும் காலையில மெடிடேட் பண்ணலாம், 2 பேரும் ஜெபிக்கலாம்னு சொல்லி அந்த நாள்ல இருந்து பல நாட்கள் இவரை நல்லா எக்யூப் பண்ண பிறகு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகராய் வைத்துக் கொண்டார் சிறைச்சாலையில். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை நாம் பார்க்கிற பொழுது கிறிஸ்துவை இலவசமாய் கொடுக்கிற பொழுது, if we give freely to Christ into every individual life, we refuse. வியாதி நேரத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் கிறிஸ்துவை, ஞானஸ்நானம் தலையை ஆட்டுமா, ஏன்னா அவனுக்கு வியாதி சுகமா, ஒரு பெரிய கடன் தொல்லை, நீங்க கிறிஸ்துவை ஏற்றுட்டீங்கன்னா கடன் பிரச்சனை மாறி சொல்லுவோம், நான் ஏற்றுக்கிறேன் கிறிஸ்துவை. அப்போ நல்லா இருக்கும்போது கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற பொழுது உன் இருதயம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு இருதயம், உன் வாழ்க்கையில பிரச்சனை வருகிற பொழுது நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் அந்த ரட்சிப்பு அநேக நாட்கள் உன் இருதயத்திலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அது தாக்காது. கிறிஸ்துவை you accept because of your selfishness, ஒரு சுயநலத்திற்காக உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாயானால் பிரச்சனைகள் மாறும் பொழுது உன் இருதயமும் மாறிவிடும். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது என் வாழ்க்கையில கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு பிடித்த ஒரே ஒரு வசனம் சங்கீதத்தில் 34:1, என் காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரச்சனை வரும்போது நீ தேவனை துதித்துப்பார், சந்தோஷமா இருக்கும்போது தேவனை துதித்துப்பார். You cannot see the difference. தாவீதுடைய வாழ்க்கையில, தானியேல் வாழ்க்கையில, சிம்சோனுடைய வாழ்க்கையில அவர்கள் தேவனை இடைவிடாது துதித்துக் கொண்டிருந்தவர்கள். Meditating the word of God all the time. என்ன நடந்தது? வழக்கமாய் ஜெபிக்கிறபடி தானியேல் ஜெபிக்கிறார். பிரச்சனை வருகிறது. பிரச்சனை சாதாரணமான பிரச்சனை அல்ல. ஏறக்குறைய சிங்கங்கள் கடித்து குதறி சாப்பிடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை. தான் முன்பு செய்து வந்தபடியே அவன் ஜெபிக்கிறான். சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டுகிறான். சொல்லுங்க, பிரச்சனை வரும்போது நீ ஐயோன்னு கத்தனாலும் சரி, அம்மான்னு கத்தனாலும் சரி, சபையில விழுந்து கிடந்தாலும் சரி, கர்த்தர் கண் நோக்க மாட்டார். அவரை ஆராதிக்கிற இருதயம் எப்பொழுதுமே கர்த்தரை துதிக்கிறான். நல்லா இருக்கும்போது துன்பம் வரும்போது கர்த்தரை துதிக்கிறாங்க, ஆசீர்வாதம் துதிக்கிறோமா,
சொல்லுங்க பார்க்கலாம். வியாதி நேரத்தில் கர்த்தரை தேடுகிறோம். நல்லா இருக்கும்போது கர்த்தரை தேடுறோமா? சொல்லுங்க. நல்லா இருக்கும்போது ஊரா சுத்தும், சொந்தக்காரங்களை தேடி போவோம், இவங்களை தேடி போவோம். ஒரு சாட்சி சொல்லணும் அப்படின்னா ஏராளமா இருக்கு. அனைத்துல நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான சாட்சிகள் இருக்குது. நீங்க நினைக்க வேண்டாம், எப்படிங்க கர்த்தர் செய்வார், எப்படி அற்புதம் நடக்கும், எப்படி கர்த்தர் பாதுகாப்பார். நேற்று தினத்துல 6 மணிக்கு அபுதாபி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு ஒரு 3 hours செக்யூரிட்டி செக் எல்லாம் ஆயிடுச்சு. நான் வர வேண்டிய பிளைட் வேற. இட் இஸ் எத்திஹாட் போயிங் 780 வரணுமா இருந்துச்சு. என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பேர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து 320 ஏர்பஸ். அந்த நேரத்தில் நான் போய் கேட்டேன் அவங்ககிட்ட, no today very less passengers, even this flight also to be cancelled. என்ன சொல்றாங்க, இந்த ஃளைட்டை கூட கேன்சல் பண்ணிடலாம் இருக்கோம். if you don't mind you can fly tomorrow morning. I am going to நீ ஃளைட் பண்ணலாம். நான் சொன்னேன், எல்லாம் கட்டி கண்டிப்பா நான் போய் ஆக வேண்டும். நேற்று என்கேஜ்மெண்ட் இருந்துச்சு, அதுக்காக தான் அவ்வளவு வேகமா ஓடி வந்தேன். இன்னைக்கு 2 மெசேஜ் சபையில, காலையில் 2 மெசேஜ், சாயங்காலம் 2 மெசேஜ் புக் ஆகிருக்கு. வழியில கேன்சல் பண்ணிட்டு வர வேண்டிய கட்டாயம். ஆல்மோஸ்ட் ஒரு 7,000 ஹைட்ல இருக்கும். ஒரு டர்புலன்ஸ் வந்துச்சு. இந்த ஹேண்ட் ஹோஸ்டஸ் எல்லாரும் தரையில படுத்து கொண்டாங்க. இப்படி வந்துருக்கிற பிளைன் சடனா போயிட்டு இருந்துச்சு. எப்படி இருக்கும்? சடனா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படியே மேல போயிடுச்சு பிளைட். திரும்பி கீழே வந்துச்சு. உடனே காஷன், பெல்ட் உடனே போடுங்க. டோன்ட் யூஸ் a toilet. You have to be very careful. Grip up yourself. Flight ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்கிறேன், எல்லாம் கண்ண மூடிட்டு இருக்காங்க. எல்லாரும் கண்ண மூடிட்டு இருக்காங்க. யாரு கூப்பிடுறாங்க? இந்த பிளைட் ஒழுங்கா வர வரைக்கும் யாரும் என்ன கூட இல்லை, யோசனை கூட இல்லை. ஒரு ஆபத்து உடனே யாரு கூப்பிடுறோம்? யார் கூப்பிடுறோம்? ரொம்ப நேரத்தில் வந்து இறைவனிய 33:3 இருக்குல்ல, என்ன இருக்கு? வாசி பாருங்க. இறைவனிய 33 1 2 3 வாசிங்க, அப்பதான் புரியும் உங்களுக்கு. எங்க இருக்குன்னா ஈவன் ரீசன் செயின் காவல் சாலையின் முற்றத்திலே இருக்கையில், அடைக்கப்பட்டிருக்கையில். நல்லா கவனிங்க. கிறிஸ்துவ பத்தி பேசிட்டு இருக்கோம். ஜெயில கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் கிறிஸ். இப்பவும் எரேமியா காவல் சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இரண்டாம் தரம் முதல்ல ஒருத்தர உண்டாயிடுச்சு. ஆனா நம்ம கேட்கிற நிலைமை இல்ல. சொல்லுங்க. இதை செய்கிற கர்த்தருமாய் திடப்படுத்தும்படிக்கு யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறதாவது, என்ன சொல்றாரு? Call unto me, call unto me, I will answer you and show you great and mighty things which you do not know. நீங்கள் இதுவரைக்கும் அறியாததை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். நீ என்ன கூப்பிடு, உனக்கு விளங்காததும் எட்டாததுமான பெரிய காரியம், கிரேட் அண்ட் மைட்டி. விளங்காததும் எட்டாததுமான பெரிய காரியம் உனக்கு நான் காண்பிப்பேன். எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல. நாளிலே எப்படி கூப்பிடுவது என்று தெரியல. நீங்க செய்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நாளுக்குரிய செய்தி லூக்கா 13ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். Luke chapter 13 verses 23 and 24. அதே போல Matthew chapter 7 13 and 14 எடுத்துக் கொள்ளலாம். அதே போல John 12:46 அதையும் எடுத்துக் கொள்ளலாம். ஓகே, ஏன்னா இது வந்து எதுக்காக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன் என்றால், இந்த வார்த்தையினுடைய ரகசியம். நீங்க வாசிப்பாருங்க.
லூக்கா 13ஆம் அதிகாரத்தை வாசிங்க. அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ? அதற்கு அவர், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாமல் போகிறது. ஏன் கூடாமல் போகுது? அநேகர் அந்த பிரயாசங்களை பட்டாலும் அவர்களால் அது சாத்தியம் ஆகாமல் போய்விடுகிறது. They cannot enter into it. They need to enter into it. அவர்களால் அது கூடாமல் போகிறது. அநேகர் முயற்சி பண்றாங்க. They try to enter into it, the narrow gate and wide gate. But very difficult, very easy to walk in wide gate, but very difficult to enter into the narrow gate. But many of them tried and to enter into it, but not possible for everyone. Very few of them. சிலர் மாத்திரமே. அது என்ன கேள்வி? ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானா? ஒரு சபையில எத்தனை பேர் இருந்தாலும், ஒரு சபையில எத்தனை விசுவாசிகள் இருந்தாலும், அதுல எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதுதான் கேள்வி இந்த காலங்களில். ராமோசனம் ஏன் போன வாரம் முடிக்கல? போன வாரம் பண்டிகையில நீங்க மைண்ட் இருப்பீங்க. இப்ப தெளிந்த புத்தியோடு இந்த வாரம் செய்யலாம். எது உனக்கும் தேவனுக்கும் நடுவிலே பிரிவினை உண்டு பண்ணுகிறது? எது உனக்கும் தேவனுக்கும் நடுவிலே சூழ்நிலைகளை மாற்றுகிறது? Are you very perfect and clear before the Lord? Are you pure in your heart? Or your mind is very clear today? This is what the message. வாசித்து பாருங்கள். வாசிங்கள். லூக்கா 13:23. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நல்ல கவனிங்க. இயேசுவானவர் 22 பாருங்க. And he went through the cities and villages. பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் இயேசு கடந்து போகிறார். And teaching அப்படிங்கிற வார்த்தை பாருங்க. இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளுகிற இயேசுடைய பிரசங்கம் கற்றுக் கொடுப்பதா இருந்தது, கற்றுக்கொள்வதா இருந்தது. அவர் ஒரு ஏதோ வார்த்தையை பேசல, கற்றுக்கொள்ளும்படியா. ஒரு காலேஜுக்கு போறீங்க, அந்த காலேஜுக்கு போயிட்டு நீங்க தினம் காலேஜுக்கு போயிட்டு ஈவினிங் காலேஜ் போயிட்டு சாயங்காலம் காலேஜ் போயிட்டு சாயங்காலம் காலேஜ் போயிட்டு சாயங்காலம் என்ன கற்றுக்கொண்டீங்க? வாட் யூ லேர்ன்ட்? அவங்க கற்றுக் கொடுத்ததை கற்றுக்கொண்டோமானால் ரிசல்ட் நல்லா இருக்கும். ரிசல்ட் நல்லா இருக்கும் இல்லையா? கற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் கடந்து போகும் பொழுது அதை கற்றுக் கொடுக்கிறார். அடுத்து and journeying toward Jerusalem. அவர் எதை கற்றுக் கொடுக்கிறார்? எருசலேமை நோக்கி பிரயாணிக்கும்படியாய் கற்றுக் கொடுக்கிறார். இதான் என்னுடைய சீக்ரெட் ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்ட். The rabbis, இங்க பாருங்க, often discuss this theoretical வேதாகம முறைமையின்படி தான் இயேசுவிடத்துல கேள்விகளை கேட்டார்கள். Theoretical question. Jesus answered the question instead of the question, stressing the seriousness of the need for repentance. Seriousness. ஒரு சபைக்குள்ள வருகிற பொழுது ஒரு சீரியஸ்னஸ், ஒரு பாடலை பாடுகிற பொழுது ஒரு சீரியஸ்னஸ். இது நம்முடைய வாழ்க்கையில நம்மை உயர்த்துகிறதா இருக்கிறது. கண்ணும் கருத்துமாய் கவனமாய் எல்லா பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு ஓட்டத்தை துறக்குகிறவர் முடிக்கிறவரும் ஆகிய கிறிஸ்துவை இடத்துல நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். This is what a practical life of Christians. நம்ம அப்படி செய்யணுமா? இல்ல. அப்ப என்ன நடக்கிறது இங்கே? புளிப்புள்ள அப்பத்திற்கும் புளிப்பில்லாத அப்பத்திற்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்கிறோம். அடுத்து என்ன நடக்குது? அடுத்த காரியம் பாருங்க.
It is like a leaven which a woman took and hid 3 measures. 3 படி மாவு அவர் பிசைந்து வைக்கிற பொழுது கொஞ்சம் துளி புளித்த மாவு அத்தனையும் புளிக்கப்படும். அதே போல of me it was leaven, and he went through the cities and villages teaching and the journey towards Jerusalem. Then one said to him, Lord, there are few who are saved. ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் தான். இந்த கேள்வி உங்களுக்குள்ள வரணும். ஒரு big church may you belongs to, that is not a matter, that is not a consider. பாருங்க, NJIT-ல நிறைய பேர், எனக்கு தெரியும் 35 பேர் NJIT-ல first year and second year, first batch and second batch, 35. But only one, take the note of it, printed and handed over. இப்போ 35 பேர்ல 34 பேருக்கு அந்த உணர்வு வரல. ரெக்கார்ட் பண்ணி இதை பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்து போய் கொடுக்கணுங்கிற எண்ணம் ஏன் வரல? யோசிக்கணும். ஏன் 35 பேர் ஒருத்தருக்கு மட்டும் ஏன் அந்த உணர்வு வந்திருக்குது? அந்த ஒரு மனுஷன் யார்? அந்த 34 பேர் யார் அப்படின்னா 34 பேர் என்ன சொல்லுமா? ஐயோ ரமேஷ் வேலை வெட்டின்னு பாஸ்டர் உட்காந்து கம்ப்யூட்டர் நோட்டிக்கிட்டு இருக்காரு. இது ரொம்ப வேலை. They put the blame. You don't have work. உட்காந்து கரெக்டாக கம்ப்யூட்டர் உட்காந்து டைப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வேலை வெட்டி இல்லை. எங்களுக்கு நிறைய வேலை வெட்டி சாய்க்கிற வேலை நிறைய இருக்கு. புரிந்து கொள்ளுங்க. ஒரு சபைக்குள்ள ஒரு பொழுது கர்த்தர் உன்னை கவனிக்கிறது. உன்னை உட்கார்ந்ததையும் நீ பேசுகிறதையும் நீ நடக்கிறதையும் அறிந்திருக்கிறது. இருதயத்தின் ஆழங்களெல்லாம் அறிந்திருக்கிறது. அப்ப இந்த காலங்களில் தேவனோடு நீ இடைப்பட வேண்டுமானால் நீ அவரை கூப்பிட வேண்டும். Call upon me with all the time. Not only in trouble. பிரச்சனை வரும்போது மாத்திரமல்ல, போராட்டம் வரும்போது மாத்திரமல்ல, வியாதியின் நேரத்தில் மாத்திரமல்ல, கண்ணீர் கஷ்டத்தின் நேரத்தில் மாத்திரமல்ல, எக்காலத்திலும் நாம் அவரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் அவரை துதிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஏன்னா அவர் மைண்ட் ஆல் தி டைம் கரப்ட். இருதயம் பல நேரங்களிலே பலவிதமான அநேக லௌகீகத்தினால உலக பிரகாரமான காரியத்துல நிரம்பி இருப்பதனால you cannot spend time in spiritual life. ஆவிக்குரிய பிரகாரம் நேரத்தை செலவழிக்கவில்லை. ஆகையால் சூழ்நிலைகள் எல்லாம் தலைகீழாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போ இது சொல்றாங்க, அநேக இடத்துல கேள்வி கேட்கிறார்கள். இவ்வளவு திரளான ஜனங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவாங்க? என்கிட்ட யாராவது பாஸ்டர் வந்து கேட்ட சார் எத்தனை பேர் இருக்காங்க பாஸ்டர், இது எவ்வளவு பேர் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னா, but I cannot give account. ஏன்னா கண்ட தெரியும், ஆனா சொல்றது இல்லை. நான் போன வாரம் ஒரு புள்ள மெசேஜ் மொபைல் உட்கார்ந்து டெக்ஸ்ட் அனுப்பிட்டு இருக்கு. பயப்பட வாலிப பிள்ளை நினைச்சிட்டு அப்படியே நிக்க வச்சு ஒரே நிமிஷம் அந்த மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ண எல்லாருக்கும் தெரியும். பட் அடுத்த வாரம் இந்த வாரம் அடுத்த வாரம் அப்படி பண்ணலாம். சபைக்குள்ள உட்கார்ந்து மொபைல் எடுத்து ஒண்ணு வெளியே போயிடும். இல்ல வீட்டிலே உட்காந்துக்கும் மொபைல் ஃபுல்லா பேசு, சார்ஜ் காலியாகிற வரைக்கும் பேசு, யாரும் கேட்க மாட்டாங்க. பட் சபைக்குள்ள வரும் பொழுது you just respect God, you respect God's word. That is very important. The பிள்ளைகளுக்கு தெரியும் போய் சேர்ந்த மெசேஜ். What I want to tell you, if you are outside, whether you are inside, whether you are outside, think that you are the Christian. Don't bring the confusion. Even the confusion, you try to solve it. You make light of it. Don't put the blame. Praise the Lord. This is what today's message. ஏன்னா நீங்க ரட்சிக்கப்படுகிற சில பேர் தானா அப்படின்னு கேட்கும்போது ஏன் அந்த காரியம், ஏன் சிலர் மாத்திரம் ரட்சிக்கப்படுறாங்க சிலர் ஏன் ரட்சிக்கப்படல அப்படின்னா அந்த ஒரு காரியத்தை நான் கொஞ்சம் ஆழமா சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். இங்கே சொல்லுகிற காரியத்தை நீங்க என்னோடு கூட சேர்ந்து திருப்பி கொள்ளுங்க. Recognize. We should be recognized by God. தேவனாலே அறியப்பட்டிருக்கிறவர்கள் நாம்.
எவ்வளவு பேர் சொல்லுவீங்க என்ன பார்த்துட்டே இருக்காரு? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆராதிக்கிறேன், என்னை இயேசு பார்த்துட்டு இருக்கார். சொல்ல முடியுமா? என்னை இயேசு பார்த்துட்டு இருக்கிறார் சொல்ல முடியுமா? God recognizes each and every person. ஏதோ சொல்லு, தாயின் கருவறையை உருவாக முன்பு உன்னை பெயர் சொல்லி அழைத்து இருக்கிறவர். நீங்க இருக்கிறது தெரியுமா தெரியாது? அவருக்கு தெரியும். இப்ப என்ன செய்யலாம்? ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் தானா அப்படின்னு சொன்னா யார் அந்த சிலர்? Those who follow Christ. Matthew chapter 7 13 and 14, Luke chapter 13 23 and 24. சரி, why we follow Christ? கிறிஸ்துவை ஏன் பின்பற்றுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும்? கிறிஸ்துவை ஏன் பின்பற்றுகிறவர்கள்? எதற்காக பின்பற்றுகிறவர்கள்? அது யாராவது நீங்க மத்திய 7:13 வாசி. இறுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது. கேட்டுக்கு போகிற வாசல், கேடு உண்டாகும்படியாய் நீ போக நினைத்தால் அந்த வாசல் எப்படி இருக்கும்? வழி விரிவும் விசாலமாய் இருக்கும். ஒரு முறை ஒரு கதை தான். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு சில காலங்கள் ஆன பிறகு அவர் மரிக்கிறார். மறித்த உடனே தூதர்களால் தேவனுடைய சமூகத்திற்கு கொண்டு போகப்படுகிறார். கதை என்ன ஆயிடுச்சு? அங்க போய் நின்ன உடனே அங்க பிதா இருக்கிறாரு, குமாரன் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் லீட் பண்ணிட்டு எல்லாத்தையும். அப்போ அங்க போன உடனே கேட்கிறாங்க, இயேசு கேட்கிறாரு, நான் பரிந்து சில காலம் பரிந்து பேசுறது இந்த ஆத்துமாதான். சரி, இவருடைய நியாயத்திற்கும் அநியாயத்திற்கும் தகுந்த மாதிரி நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துங்கள் சொல்லும் போது, சரி இவன் செஞ்ச நன்மை எல்லாம் என்ன, இவன் செஞ்ச தீமை எல்லாம் என்னன்னு ரெண்டையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ண எல்லாம் படி பார்த்தா ஈக்குவலா இருக்கு. ரட்சிக்கப்பட்ட பிறகு ரட்சிப்புலயே ஓடணும், ரட்சிக்கப்படுற முன்னால உலகத்துல பாவத்துல ஓடணும். இதை பார்த்தா நிறைய, இதை பார்த்தா அது ஈக்குவலா இருந்துச்சு. இப்ப டிசிஷன் வந்து தேவன் எடுக்க முடியும். சரிப்பா, ரெண்டும் சரியா இருக்கு, உன் மேல இறக்கத்துல நீ பரவதுக்கு போ அப்படின்னு சொல்ல முடியும். The option given to the person 50% 50-50 சொல்ற மாதிரி 50% and 50% இருக்கு. நீ டிசிஷன் எடுக்க விட்ட உடனே ஆண்டவர் எப்படி டிசிஷன் எடுக்கிறது? ரெண்டு கதவு இருக்காங்க. ஆரம்பத்துல ஒரே மாதிரி கதவு, ஒரே மாதிரி டெக்கரேட்டட், ஒரே மாதிரி இருந்துச்சு. வேற இதுக்குள்ள போய் இல்ல அதுக்குள்ள போய், ரெண்டுக்குள்ள ஏதாவது ஒண்ணுக்குள்ள போயிடும். ஆனா யோசிச்சு முடிவு பண்ணும். அப்ப இந்த வாசல் அருகிலே போகிற பொழுது ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கு. போக 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 வாசல் இருக்கு, வெரி டெக்கரேட்டிவ், சந்தோஷம், ஒரு பெரிய பிளசன்ட் சிச்சுவேஷன், எல்லாம் ஒரு மாதிரி சமாதானமா ஒரு நிறைவா அங்க காணப்படுது. உள்ள போக போக அப்படியே பாக்குறாரு. இரண்டாவது உள்ள போனாங்க பார்த்தா கண்ணி ஒத்து பாக்குறாரு, நெருக்கமா தான் போயிட்டு இருக்கு. ஒரு பிளசன்ட் சிச்சுவேஷன் இல்ல, ஒரு அழுகையும் பற்கடிக்குமான சத்தம் லேசா வந்து இருக்கு. இவர் இருதயத்துல தீர்மானம் பண்ணிட்டாரு, இந்த ரெண்டுல இந்த பிளசண்டா இருக்கிற வழிதான் நமக்கு நிறைவுன்னு சொல்லி இதற்குள்ள வேகமா ஓடிட்டார். கொஞ்ச தூரம் தான் போனார். அதுக்கு பிறகு இப்படி நடக்க வேண்டாம், தானா எடுத்துட்டு போகிற மாதிரி ஒரு ஸ்லிப்பரி வே, ஸ்லோவிங் வே. அது போயிட்டு திடீர்னு அப்படியே வழுக்கிட்டு போய் நேரம் என்ன சட்டைகளோடு விழுந்து. யோசிச்சு பாருங்க, பாவம், அநித்தியம், உலகம் முதல்ல உனக்கு இதெல்லாம் காமிச்சிட்டு அவனை நீ போக வேண்டாம், அது கூட்டிட்டு போயிருவாங்க. சொல்லுங்க சத்தமா. ஆனா முழுக்க கிறிஸ்து வாழ்க்கையில நீ தான் நடக்கணும், நீ மாத்திரம் தான் பிரயாசப்படணும், நீ தான் எல்லாத்தையும் பொறுப்பெடுக்கணும். உன்னை எதுவும் உன்னை தொட முடியாது, உதவி செய்ய முடியாது. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு உலகத்துக்கு கொஞ்ச நாள் உலகத்துக்குள்ள இருந்தோன்னே பழகி போயிடும். ஆனா இது கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படி இல்லை, கடைசி வரையும் போறான், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவன் ரட்சிக்கப்படுவான். இதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். இந்த கடைசி காலங்களிலே இது முதல்ல சொல்றாரு, follow
Jesus, knowing that he is the way to the salvation. Yes, யாரு? Jesus, knowing that he is the way to the salvation. அவர்தான் ரட்சிப்பின் மார்க்கம். நீ எதை பின்பற்றணும்? எதை பின்தொடரணும்? உலகத்தினுடைய சந்தோஷங்கள் எல்லாம், உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் சில காலம் மாத்திரமே. கொஞ்ச காலம் உனக்கு துணை செய்வது போல பாவ அனுப்பிய பழக்க வழக்கங்களில் உன்னை கொண்டு போய் விட்டுட்டு அது போயிடும். அதுக்கு பிறகு அதோட உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீ அதுக்குள்ளேயே அதற்குள்ள கிறிஸ்துவை நான் தொடர வேண்டுமானால், கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டுமானால் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் என்ன? அது ரட்சிப்பின் வழியிலே உன்னை நடத்துகிறதால் அது நிச்சயத்தோடு காணப்பட வேண்டும். It should be leads to perfection of salvation. அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய மோட்டிவேஷன், அவருடைய செயல்பாடு, Jesus motivates his disciples. நம்மள யாரு? Believers. ஆனா இயேசு மோட்டிவேட் யார் பண்றாரு? Disciples. நீ யாரு? யார் நீங்க? Disciples. வாரம் சொல்லணும், எழுதி கொடுக்கணும். His disciples to live righteously by emphasizing that such living, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, such living comes from the heart through faith with love and interest. கிறிஸ்துவுக்குள்ளே அன்பும் விசுவாசமும் நம்பிக்கையும், faith with love and interest, more than through observance of external code of ethics. நீ இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில காணப்படுகிறதான ஒரு காரியம். நீ நிறைய சபைகளை பார்த்தா you can see the ethics, பழக்க வழக்கங்கள். ஏன்னா you should experience. இதை அநேகர் சொல்றாங்க, எங்களை மாற்றிக்க முடியல. ஏன்னா நாங்கள் ரட்சிக்கப்படும் போது எப்படி எங்களை நடத்தினார்களோ இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கும். பட் absolutely that is wrong. ரட்சிக்கப்படும் போது எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் கடைபிடிச்சுட்டு இருக்கோம். ரட்சிக்கப்படும் போது அந்த சபையில் எப்படி செபித்தோம், அந்த சபையில் எப்படி எங்களை நடத்தினார்கள், அந்த சபையில் எப்படி நடந்து கொண்டோம், அதை இங்கேயும் நாங்கள் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு முடியுது. ஹைலி பாசிபிள். ஏன்னா இந்த இடத்துல ஆவியானவர் சொல்லுகிறதான ஒரு காரியம் மனுஷனை திருப்திப்படுத்தல. இட்ஸ் வெரி கிளியர்லி சேஸ் மோட்டிவேஷன் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக முன்னேற செய்வதற்கான சகல பிரயாசங்களையும் இந்த சபை எடுத்துக் கொண்டிருக்கிறது. If you neglect, you are the losers. நேற்று சனிக்கிழமை பைபிள் ஸ்டடி என்ன கற்றுக் கொடுத்தோம்னு வந்தவங்க சொல்ல முடியுமா? யாராவது நேற்று என்ன கற்றுக்கொண்டோம்? நேற்று வேத பாடத்தை நான் எடுத்த இடத்துல யாரும் சொல்ல முடியுமா? எரேமியா 29:11 அது என்ன இருக்கிறது? எரேமியா 30:11 என்ன இருக்கிறது? என்ன சொல்லி கொடுத்தேன்? கரெக்டா சொல்லுமா? கன்சல்டேஷன் வராது, வேற கரெக்டா சொல்லுவாங்க. பாத்தே சொல்லுங்க. என்ன எழுதுறியா? Seeking and searching. எதுக்கு? இந்த மெசேஜ் டு ஃபாலோ ஜீசஸ். தேடியாகிலும் தடவியாகிலும் கண்டுபிடிப்போம். 29 வாசித்து பாருங்க. எக்ஸாக்ட்டா இந்த மெசேஜ்க்குள்ள இருந்து ஜாயின் ஆக பாருங்க. வாசிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை என்ன முடிவு எடுத்திருக்கோம்? இன்னைக்கு காலையில் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது என்ன முடிவு எடுத்தோம்? என்ன நடந்தாச்சு? இயேசுவை பின்பற்றிருக்கோம்.
அது நெருக்கமான வழியா இருந்தாலும் சரி, இடுக்கமான பாதையா இருந்தாலும் சரி, கண்ணீரா இருந்தாலும் சரி, கவலையா இருந்தாலும் சரி, நான் பின்பற்றுவேன். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி சொல்லுவாங்க. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. Amen. To follow Jesus, knowing that He is the way to the salvation. சரி, அடுத்த ஸ்டெப் உள்ள போறோம். Understanding. கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டுமானால் நீங்கள் கிறிஸ்துவை புரிந்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். என்னோட motivation. Jesus motivates his disciples to live righteously by emphasizing that such living comes from the heart through faith with love and interest. Praise the Lord. என்ன தீர்மானத்தை நாம் எடுக்க போகிறோம் இந்த காலை வேளையில? அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது it is individuals. ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானா அப்படின்னா இயேசுவை பின்பற்றினவர்கள் ஏராளமான பேர். திரளான ஜனங்கள் உம்மை பின்பற்றி வருகிறார்கள், திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். இவங்க எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? சில பேர் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க, அநேகர் எப்படி கைவிடப்படுவாங்க அப்படின்னா அவர்களுடைய இருதயத்தின்படி. இருதயத்துக்குள்ள என்ன வருது? முதல்ல சொல்றாரு, the such living comes from the heart through faith. இருதயத்துல நீதி உண்டாக நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். Praise the Lord. Faith, heart through faith, and with அன்பினால். அடுத்து சொல்ற நம்பிக்கையினால். விசுவாசமும் நம்பிக்கையும் அன்பிலும் நிறைந்திருக்கும் பொழுது we can walk of faith. விசுவாசத்திலே நடக்கிறவர்களாய் தேவன் நம்மை மாற்ற சித்தமுள்ளவராய் இருக்கிறார். Understanding that individuals' action can be better indicators of personal motives than our appearances or claim. Okay. Appearances அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குது? இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில நீ சபை முடிஞ்சு போனா we can see the appearance of the people or claim. Okay. How they claim that? Claims. ஏன் இருப்பது? Appearance. உங்களுடைய appearance எப்படி இருக்கு? சுதந்திரித்தது போல அல்லது ஏதோ ஒன்றை எதிர்பார்ப்பது போல. ஒரு மனுஷன் கிட்ட வந்து சொன்னாங்க, ஏதோ வந்திருக்கிறாங்க, ஏதோ கேட்க போறாங்க, உணர்றோம். They claim something. I can see the appearance of the people. ஒரு மனுஷனுடைய முகத்தோற்றம் இல்லையா? உலகத்துல என்ன நடக்கும், இந்தியாவில் என்ன நடக்கும்னு சொன்னா உங்களுக்கு இருதயத்தை அறிய தெரியாதா? யாராவது சொல்லி கொடுக்கணுமா? யோசிப்பாரு. ஏன்னா இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு கேள்விக்குரிய பார்க்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நான் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு நபரை பேசுவது அழைப்பு. அந்த மனிதனை ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சில காரியங்களை அப்படியே பேசினார். கூட்டம்லாம் முடிஞ்சு கார்ல போய் ஏர்போர்ட் போயிட்டோம். அங்க சொல்றாரு அவரு, உங்கள்ட்ட ஒரு சின்ன சந்தேகம் கேட்கிறேன். என்னன்னு கேட்டேன். ஒரு நபர் அழைத்தீங்க, ஒரு செக்ஸ் ஷர்ட் போட்டு பாருங்க, நீங்க முன்னாடி வாங்க கூப்பிட்டீங்க, நிக்க வச்சு எல்லாத்தையும் அப்படியே சொல்லிட்டீங்க. போன வாரம் பெர்னார்ட்
blessings வந்தாரு, அதே நபரை தான் கொடுத்தார். கேரளாவில் ஒரு பெரிய தீர்க்கதரிசி அப்ப சொன்னாங்க, அவரும் அதே தான் சொன்னாரு. மூணாவது முறை நீங்களும் கூப்பிட்டு சொல்றீங்களே, இது என்ன ஒரே நபர்? அப்போ ஒன்னே சொன்னேன், நீங்க 3 பேருக்குள்ள இருக்கிறவங்க ஒரே ஆளு. நான் உடனே சொன்னேன், முதல் தடவை சொல்லும்போது அவருக்கு அது அவ்வளவு பெருசா எடுத்துக்கல. 2வது தடவை சொல்லும்போது ஆமா ஆமா இருக்கும். 3வது தடவை கன்ஃபர்மேஷன் என்ன சொல்றாரு, வேற வழி இல்லை, அவர் பின்பற்றி தான் சொல்லுங்க. தேவனாகிய கர்த்தர் திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை சொல்றானா, he never neglect you, he is confirming his call. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். Try to understand. இந்த பிரசங்கத்திலே தேவன் ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை சபையில வெளிப்படுத்துகிறார் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப சபைக்குள்ளே வைராக்கியமாய் உன்னுடைய ரட்சிப்பை குறித்தும் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்தும் ஒருவர் பேரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பை குறித்தும் என் தேவன் பேசுவாரானால் நீங்கள் நானும் செய்ய வேண்டிய காரியம், இதற்கு பிறகு நீ மௌனமாக இருக்கக்கூடாது. இதற்கு பிறகு உன் வாழ்க்கையை திரும்ப அதே காரியத்தை நிற்கக்கூடாது. கர்த்தருக்கு ஓடிவா, அவர் சொன்ன காரியத்தை கீழ்ப்படிந்து செய், கர்த்தரோடு இருப்பார். ஆமென். You have to declare today, I decide to follow him because so long I never understand his message. Today I understand his message. Make conformity. This is the motivation of Christ. அது இன்னொரு காரியம் சொல்றாரு, more than through observance of an eternal code of ethics. Eternal code. ஏன்னா பிறமை கையாடாதவன் தன் புத்திரனை பகைக்கிறான். நான் போய் பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன சபை நடத்துவேன். சபை என்ன செய்வார்? உற்சாகப்படுத்துவார். எப்படி உற்சாகப்படுத்துவார்? யாரை உற்சாகப்படுத்துவார்? யாரை கண்டித்து உணர்த்துவார்? யோசிக்கலாம். நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் எல்லாவற்றை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அதுதான் ஆவியானவர். அவருக்கு ஆவியானி பாத்தீங்கன்னா பல இடங்களில் அடுத்து கத்தோலிக்க சித்தமா அடுத்தவங்க எம்எல்ஏ இலங்கையிலிருந்து வருவாங்க, நம்ம கூட 3 நாளைக்கு இருப்பாங்க. கேளுங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, கர்த்தர் ஊழியக்காரங்க கொண்டு வந்து என்ன செஞ்சாருன்னு கேளுங்க. சும்மா ஒரு தொடை பாத சிஸ்டர் கொண்டு சொன்னேன், இனி மௌனமா இருந்தா வேற ஒருத்தரை பால இருப்பார் கர்த்தர், மரியாதையாக சொல்றாங்க. பாஸ்டர் எவ்வளவு தடவை சொல்றேன், கீழ்படிய மாட்டேங்கிறாங்க. உங்களை கொண்டு வந்து கர்த்தர் இடத்தை சுத்திகரிச்சுட்டார். இனி ஊழியம் தலைகளாய் மாறிவிடும். அப்போ யோசித்து பாருங்க, கர்த்தர் கொண்டு போறது வேற எதுக்காகவும் அல்ல, எந்த நோக்கத்திற்காகவும் அல்ல. சொந்த ஊர்ல ஒரு ஊழியக்காரனுக்கு காணா இருக்கு, அது தெரிஞ்சுதான் இல்லையா? சொந்த ஊர்ல ஒரு ஊழியக்காரனுக்கு தீர்க்கதரிசிக்கு காணா இருக்குமான்னு இருக்காது, வெளியே தான் பிரயோஜனப்படுத்தப்படும். அதுக்காக கர்த்தர் அப்பப்போ கொண்டு போயிருந்தார். உனக்கு இருக்கிற கிருபை உங்களுக்கு தெரியாத காசு கிடக்கிறாமா 2 மணி நேரமா? யோசிங்க, ஒரு மனிதன் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறார், 2 hours வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரு ஓயாம பாஸ்ட் வந்துட்டீங்களா, பாஸ்ட் வந்துட்டீங்களா, பாஸ்ட் வந்துட்டு இன்னொரு another half an hour நான் ட்ரை பண்ணும். சரி 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 எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கேன். சரி, ஒரு 10 இடத்துல ஒரு இடத்துல நான் மீட் பண்ணிட்டு பார்த்தோன்னே அவருக்குள்ள இருந்த ஒரு சந்தோஷம் கட்டி பிடிச்சுக்கிட்டேன். எங்க உட்காந்து பேசலாம், எங்க வேணா போடலாமாங்க. ஒரு இடத்துக்கு போன உட்கார்ந்தோம், அப்படியே வேதத்தை திருப்பி சில காரியங்களை சொன்னேன். அவர் கண்ணிலிருந்து கண்ணீர் மட மட மடம் வந்துச்சு. சரி, அப்படியே ஏன்னா அவங்க சிஐடிஸ் ஜாஸ்தி இருப்பாங்க, போலீஸ் இருக்க மாட்டாங்க. சிஐடிஸ் நம்ம பொது இடத்துல ட்ராக்ஸ் கொடுக்கறதோ பைபிள் வார்த்தை சொல்வதோ எந்த ஒரு ஜபமும் பண்ணக்கூடாது. அது சேட்டலைட்லையும் பார்த்துட்டு இருப்பாங்க. நிறைய சிஐடிஸ் இருப்பாங்க. முந்தானத்து நடந்த ஒரு விஷயம், நான் ஏர்போர்ட்டுக்கு வர வழியில ஒரு மாலுக்கு போனோம், காஃபி குடிக்கலான்ட்டு அவங்க சொன்னாங்க. சரி போகலான்னு உள்ள போனோடனே என்னுடைய சகோதரி வேலை செய்யற அந்த ஸ்கூல், பிரிட்டிஷ் ஸ்கூலுடைய பிரின்சிபல் நல்லா குடிச்சுட்டு அவர் அந்த மாலுக்கு மேல அவர் தங்கி இருக்கிறார். அந்த சர்ச் முடிஞ்சோடனே எங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்கஷன், எனக்கு தெரியாது எங்க போறீங்க. அப்போ அந்த அலெக்ஸ் கணவன் சொல்றாரு, இல்லம்மா ஏர்போர்ட் போற வழியில லெஃப்ட் சைடு ஒரு நல்ல ஒரு காஃபி ஷாப்புக்கு அங்க போடலாம், நல்லா இருப்பாங்க, பெரிய பெருசா இருக்கு. இவங்க சொன்னா இல்ல இந்த இடத்துக்கு தான் போகணும். இவங்களுக்கு ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட், இல்ல இல்ல ஆவியானவர் இங்கே தான் போக சொல்றாங்க. நாம காஃபி குடிக்க ஆவியானவர் இங்கே போக சொல்றாங்க.
காரை ஓட்டு உட்காந்துருக்கேன், காரை ஓட்டிட்டு முனைக்கிட்டே வர. சரி, கடைசியில் அந்த அம்மா சொன்னபடி அங்கே போயிட்டாங்க. போய் காரை பார்க் பண்ணிட்டு வரோம். இந்த பிரின்சிபலுடைய நெத்தி எவ்வளவு பெரிய காயம். இங்கிலீஷ் மேன் is earning around 75,000 dirham per month. தங்கிறதுக்கு இடம் இலவசம், அவருடைய கார் இலவசம், நிறைய ஃபெசிலிட்டிஸ் அவர் கொடுத்து வச்சிருக்காங்க. நல்லா குடி போதை கீழே விழுந்துட்டாங்க. இங்க போனோட இந்த சார் உட்கார்ந்து இருக்கிறார், ஏன் இப்படி இங்கேயே உட்கார்ந்து ஒரு சின்ன ஸ்டெப்ல உட்கார்ந்து இருக்கு. இவ்வளவு பெரிய உருவம். ஒரு நின்னா வயிறு இவ்வளவு பெருசு, என்னால கட்டி பிடிக்க முடியாது, அவ்வளவு பெரிய உருவம். இவ்வளவு பெருசு உட்கார்ந்து இருக்கிற தரையில ஏன் இப்படி உட்கார்ந்து? ரவி ரவி என்னுடைய ஸ்கூலுடைய பிரின்சிபல் உட்கார்ந்து என்னன்னு தெரியல. ஹலோ சார், ஹவ் யூ? வாட் ஐடியா சிஸ்டர் மேடம் அப்படின்னா ஃபுல்லா டைட்ல. சரி, அந்த அலைய சொல்றாரு, கிளம்பி கிளம்பி நிற்க வேண்டாம், மிஸ் பண்ணிட்டு போயிரு. அதுக்குள்ள என்னுடைய அண்ணன் பெங்களூர்னு வந்துருக்கிறாரு. அவர் சொல்றாரு, கை இடிச்சு கிளம்பு போனா உள்ள. நாங்கள் பாட்டு உள்ள போயிட்டோம். ஒரு அந்த மாலுடைய சூப்பர்வைஸ் ஓடின்னு சொல்றான், மேடம் சிஐடிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, போலீஸ் போன் போயாச்சு, அடுத்த நிமிஷம் தூக்கிட்டு போயிடுவாங்க, என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அதனால யானை கொடுத்தாங்க, உள்ள கூட்டிட்டு போய் இது மேடம் தான் தங்கி இருக்கிறாரு. லிட்ல வச்சு பட்டனை வந்து போட்டு அவன் ரூமுக்குள்ள போயிடுவாங்க. போய் சேர்த்து பத்திரமா சேர்த்துருங்க. போலீஸ் வச்சுக்குள்ள போய் சேர்த்தியாச்சு. மேம் எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா, எந்த இடத்துக்கு நான் போனாலும் கர்த்தர் நோக்கத்தை வைத்திருப்பார். கர்த்தருடைய நோக்கம். இப்ப நாங்க பேரெல்லாம் காப்பாற்ற முடியாது. உடனே பாஸ்போர்ட்டை போட்டு பேன் பண்ணி பப்ளிக் ரெண்டாவது. அதை விட இன்னொரு பெரிய காரணம் என்னன்னா, கோடி ரூபாய் செலவழித்து அந்த ஸ்கூலை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அந்த பிரின்சிபல் குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடந்தான்னா அந்த ஸ்கூலுக்கு யாராவது அட்மிஷன் போவாங்களா? அந்த அரபிஸ் பிள்ளைகளை விடுவாங்களா? யோசிச்சு பாருங்க. ரெண்டு காரியம், ஒண்ணு தான் இவனை காப்பாற்றணும், ரெண்டாவது அந்த ஸ்கூலை காப்பாற்றணும். அதுக்காக தான் கொண்டு போனாங்க. வழி நெடுங்க ஒரு பெரிய திருப்தி என்ன, ரெண்டு காரியத்தை அந்த செய்முறையெல்லாம் இங்கே கொண்டு போயிருக்கிறார். உன் நோக்கம் அல்ல, என் நோக்கம் அல்ல, தேவ திட்டம் நிறைவேற வேண்டும். என்னைக்குமே யோசிச்சு பாருங்க, கர்த்தர் ஒரு காரியத்தை குறித்து ஒரு குழப்பத்தை கொடுப்பாரானால் decision should be taken by God, not from you. நீங்கள் தீர்மானிக்க வேண்டாம் எது நல்லது எது கெட்டது, யார் சரி யார் தப்புன்னு. Don't take decision, let him take decision, let him judge us. அவர் நியாயம் விசாரிக்கிறவர். நம்ம யாரையும் நியாயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் நியாயம் விசாரிக்கிறவர். சொல்றார், try to understand that an individual action can be better indicators of professional motives when the appearance or claim. ஒரு காரியத்தை ஏற்பதற்கு மூன்றாவது காரியம் சொல்றார், remember understanding. படிக்கணும்னா மேத்யூ சாப்டர் 7:15 to 20, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வரை நீங்க வாசிக்கலாம். அதுல எப்படி புரிந்து கொள்வதற்கு காமிக்கிறார் பாருங்க. 7:15 வாசி. Understand the individuals ஜெபிப்பதினால, வேத வாசிப்பதினால, உபவாசிப்பதினால you cannot be like that. You cannot be like that. Everything should be in action. இல்லையா? நீ என்ன நினைக்கணும்? பைபிள் படிக்கிறாங்க, ஏமாத்துறோம். வேத வாசிக்கிறாங்க, ஏமாத்துறோம். வெளி தோற்றத்தை பார்த்து ஏமாறுகிறோம். உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? அதான் பைபிள் அழகா சொல்றது, மனுஷன் முகத்தை பார்க்கிற தேவன் இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள்தான் தேவனை தரிசிக்க முடியும். இருதயத்தில் என்ன இருக்கிறது? உன் இருதயத்தில் காணப்படுகிற காரியங்கள் என்ன? அடுத்த காரியம் சொல்றாங்க, New Testament wisdom reveals the difference between the correct behavior based only on the law and righteous action that proceeds from the heart of the new life reborn in Christ. கிறிஸ்துவுக்குள் மீண்டும் பிறந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அவர் சொல்றாரு, in New Testament wisdom reveals the difference between the correct behaviors. வெளிப்பாடுகள். New Testament wisdom
wisdom reveals. புதிய ஏற்பாட்டு காலத்து ஞானம், பழைய ஏற்பாட்டு காலத்து ஞானம் வேற, புதிய ஏற்பாட்டு காலத்து ஞானம் வேற. The New Testament wisdom reveals. இது உங்களுக்கு ரொம்பவே புரியாது. என்னன்னா பழைய காலத்து பழசுக்கும் புதுசுக்கும் என்ன வித்தியாசம் இருக்க போகுது? ஞானம்னா ஞானம் எல்லாமே ஞானம் தான், பொதுவானது. இது பழைய பாட்டுக்கும் புதிய பாட்டுக்கும் என்னங்க வித்தியாசம்? அவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்க முடியும். ஆனா சொல்றாரு, புதிய ஏற்பாட்டு காலத்துல அந்த ஞானத்தினுடைய வெளிப்பாடு வித்தியாசமா இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்து ஞானம் வித்தியாசமா இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஞானம் பெற்றவன் யாரு? சாலமோன். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஞானம் பெற்றவன் யாரு? சாலமோன். சாலமோனுடைய முடிவு எப்படி இருந்துச்சு? விசுவாசத்துல தொடங்கி ஞானத்திலேயே போய் விக்கிரக ஆராதனை முடிச்சான். விக்கிரக ஆராதனை ஏன் பண்ண தெரியும் உங்களுக்கு? யாரை சொல்லுங்க, உங்களுக்கு கரெக்டா? சாலமோன் விக்கிரக ஆராதனை செய்வதற்கு காரணம் என்ன? கவுன்சில் ஆஃப் வைஃப். என்ன சொல்றது? தியாலஜிக்கல் டேர்ம் என்ன சொல்றது? The council of wives. Wives, council of wives. கிறிஸ்தவத்திற்கு அவர்கள் தடையாய் நிற்கவே கூடாது, ஊழியர்களுக்கு தடையாய் இருக்கவே கூடாது. சாலமோன் அவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டிட்டு இவன் யாரை ஆராதிச்சுட்டு இருக்கான்? விக்கிரகங்களை ஆராதிக்கிறவனே. கடைசி காலத்துல விக்கிரகத்தை ஆராதிக்கிறவனா போயிட்டான். நல்லா தொடங்கலாம், மாம்சத்திலேயே முடிச்ச இல்லையா? ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை அல்லவா சாலமோனுடைய ஞானம். புரிஞ்சுட்டீங்களா? ஓல்டு டெஸ்டமென்ட் விஸ்டம், நியூ டெஸ்டமென்ட் விஸ்டம் ரிவீல்ஸ். என்ன இருக்காங்க? இது அப்படியே போடாதீங்க. ரிவீல்ஸ் the difference between the correct behavior. புதிய பாட்டு காலத்துல உனக்கு புத்தி இருந்தா அந்த புத்தி என்ன செய்யும்? உன்னை பிஹேவ் மரியாதை எப்படி யார் இருந்தது எப்படி பிஹேவ் பண்ணணும்ங்கறத கத்து கொடுக்கும். இதுதான் ஞானம் இல்லையா? நல்லவர்களுக்கு நல்லவர்களை போலவும் தீயவர்களுக்கு தீயவர்களை போலவும், யூதனுக்கு யூதனாகவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும் இருக்கிற வாழ்க்கை கிறிஸ்து வாழ்க்கை இருக்க முடியும். உள்ள ஒரு பேச்சு, வெளியே ஒரு பேச்சு, இருதயத்தில் உள்ள ஒரு நினைவு, வெளியே ஒரு நினைவு இருக்கவே கூடாது. இதுதான் ஆவிக்குரிய spiritual terms and theological method. இது ஆவிக்குரிய வாழ்க்கையில குறிப்பா நான் தியாலஜி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது ஒண்ணுதான். Don't ever in two color. இரண்டு நிறமா இருக்காதீங்க. வீட்டுக்குள்ள ஒண்ணு, சபைக்குள்ள ஒண்ணு இருக்கக்கூடாது. We should be always in one color, that is Christ. அப்ப என்ன சொல்றாரு? Based only on the law and righteousness, action that proceeds from the heart of new life reborn in Christ. Reborn in கிறிஸ்துவுக்குள்ள மீண்டும் பிறந்தவர்களாய் கிறிஸ்து நமக்கு அளித்த ஒரு புதிய வாழ்க்கை. அதான் சொல்லி கொடுக்கிறார். இது இரண்டாவது காரியம். மூணாவது சொல்றாரு, என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்? What we should remember was to follow Jesus, knowing that He is the way to salvation. రెండవది, understand that an individual's action can be better indicators of personal motives than the appearance or claim. ரெண்டாவது. மூணாவது காரியம் சொன்னேன். Remember that your words and actions flow out your love relationship with Jesus. கிறிஸ்துவுக்குள்ள மூணாவது காரியம். Remember. நீ யாரோட ஐக்கியம் வச்சிருக்கிற, you remember. Where you have the relationship. அதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. நினைவு கூற வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் உனக்கு சிந்தை இருக்குமானால், இங்கே தெளிவா சொல்றாரு, remember that your word, நீ பேசுகிற வார்த்தை, remember your word and action flow out of your love relationship with Jesus. அன்றும் அவரோடு நீ வைத்திருக்கிற ஐக்கியம் இயேசுவோடு கூட. Never undervalue obedience. கிறிஸ்துவோடு நீ வைக்கிற ஐக்கியம் எப்பவுமே அண்டர்வேல்யூ பண்ணவே பண்ண. உங்களை தகுதிப்படுத்து, உங்களை மேன்மைப்படுத்து. சொல்லுவாங்க, எங்களை யாருமே குறிச்சிக்கல,
nobody understands. எங்களை வந்து சிலர் அண்டர் வேல்யூ பண்ணிட்டாங்க. நாங்க அப்படிப்பட்ட வளர்றது, the people under value. The value is different, but under value is different. These both of things are according to the love of God. தேவனிடத்திலே நீ வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நீ மனிதனிடத்திலே காண்பிக்கிற அன்பு அல்ல, தேவனிடத்திலே காண்பிக்கிற அன்பு. அண்டர் வேல்யூ ஒபீடியன்ஸ். மூன்றாவது இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் புரிஞ்சு ஆழமா புரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம். இதை படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேத்யூ 7:21 to 23 நீங்க எடுத்தீங்கன்னா இந்த ரிமெம்பர் அப்படின்னு வரும். அண்டர் வேல்யூ ஆஃப் ஒபீடியன்ஸ். மேத்யூ 15:10 எடுத்து பாருங்க. 10 to 20 நீங்க வாசிங்க. நான் 10 மட்டும் வாசித்து காண்பீங்க. இவர் எப்படி இருப்பாங்க? இயேசு நீங்கள் இந்த ராபோஜனத்திலே பங்கெடுக்கும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். ரிமெம்பர். இந்த ரிமெம்பர் வேர்ட் இங்க ஃபாலோ, அண்டர்ஸ்டாண்ட், ரிமெம்பர். எதுக்கு நம்ம ரிமெம்பர் பண்றோம்? Remember that your word and action, your word and action, இந்த பந்தியிலே கலந்து கொள்ள வரும்பொழுது உன் வார்த்தை, நீ பேசின வார்த்தை, பகிர்ந்து கொண்ட வார்த்தை, உன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, உன்னுடைய செயல்பாடு, ஆக்ஷன், flow out your love relationship. தேவனிடத்தில் வைத்திருக்கிற அன்பை மட்டும்தான் இதெல்லாம் வெளிப்படுத்தணும். வார்த்தை பட்டு பேசி பாருங்க. என்ன புரிஞ்சுக்கிறோம்? என்ன புரியுது? What we remember, it never undervalue. ஒருத்தர் நேசிக்கிறதுனால don't think that undervalue a person. உங்க நிலைமைக்கு அவர் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசுறாரு, don't undervalue. இயேசு தன்னைத்தானே தாழ்த்தினார், மேன்மைப்படுத்தப்பட்டார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். Don't underestimate. He is a person is under my feet. Never, never. யாருமே யாருக்கும் கீழானவங்க இல்லை, பட் எல்லாருமே அவருடைய பாதத்துக்கு கீழே இருக்கிறோம். அந்த நம்பிக்கை உள்ளவர்கள். இதுதான் அவர் சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம். மூன்றாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயு 15:10 வாசிங்க. பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி என்ன சொல்றாரு? தயவு செய்து இதை கேட்ட பிறகாவது உணருங்க. வாய்க்குள் போவது எதுவும் உங்களை தீட்டுப்படுத்தாது, மனுஷனை தீட்டுப்படுத்தும். இந்த 7ஆம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை திரும்ப 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 நம்ம பார்க்க போறோம். 21 எடுத்துக்கொள்ளுங்க, என்னோடு கூட சேர்ந்து திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. Not everyone, not everyone, இல்லையா? இதை நீங்க சொல்லப்படும்போது சொல்லப்படுகிற காரியங்கள் எப்படி கொண்டு வருது பாருங்க. 7ஆவது 15 பாருங்க, 15 பார்த்து பாருங்க. Not everyone who says to me, Lord, Lord, shall enter the kingdom of heaven, but he does the will of my Father in heaven. சும்மா அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டா நீ பரலோகத்துக்கு போக முடியாது, இல்லையா? என்ன செய்யணும்? பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல், இல்லையா? அப்ப இது 15:10 என்ன சொல்லுது? When he had called the multitude to himself and he said to them, hear and understand. Hear and understand. நீங்கள் கேட்கிற வார்த்தையை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். Not what goes into the mouth defiles a man, but what comes out of the mouth, this defiles a man. வாய்க்குள் போகிற ஒன்றும் உங்களை தீட்டுப்படுத்த முடியாது. இங்கே சொல்லுகிற காரியம், the Pharisees are offended at the saying, while the disciples are given the full explanation. விளக்கி சொல்லும்படியாக, விளக்கத்தை கேட்கும்படியாக தான் இந்த காரியம். இது என்ன சொல்றாரு? Understand that evil behavior, evil
behavior originates in the heart. பொல்லாது மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு. எப்படின்னா, the individual's man's heart, the idol, evil worship னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் தனியா வச்சிருக்க, அவன் தனியா சிந்திச்சானா இட்ஸ் evil worship. அவனுக்குள்ள இருந்து சிந்தனைகள் வருவது ஒரு நாள் ஆவி கேட்கறதா இருக்கவே இருக்காது. அதுதான் சில நேரங்களில் மனுஷனை பேச விடுறது. நீ பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. வாயில புறப்படுறதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒரு பேச ஆரம்பிச்சோன்னா அவளை பத்தி நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த மனுஷன் யாரு, இந்த மனுஷனுக்குள்ள வருகிற வார்த்தைகள் என்ன, இது சரியானதா தப்பானதா, இது ஏற்புடையதல்ல என்று நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். ஆனா என்ன சொல்றாரு, understand that evil behaviors, எங்கிருந்து வரும்? evil behaviors originate in the heart. Originate ரொம்ப கஷ்டம். அதாவது is formation, இருதயத்துக்குள்ள அப்படியே தோண்டிட்டே வரும். வெளியே சிரிப்பான், வெளியே பார்த்தோன்னே நல்லவன போல பேசுவான், ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்கு குழி தோண்டிட்டான்னு அர்த்தம். அதான் சொல்றாரு, வாயிலிருந்து வர்றது எதுவும் வருவது தீட்டுப்படுத்தும், உள்ள போறது உன்னை தீட்டுப்படுத்த, நீ சாப்பிட்டே இருக்க உன்னை தீட்டுப்படுத்த. ஆனா வாயில் வருகிற வார்த்தை ஒரு வார்த்தை என்ன, it brings the many confusion. It brings many confusion. You think of it, that word come out of your mouth, it brings the confusions in all the families. The word brings out of your mouth, it brings the evil thoughts. The word come out of your mouth, it brings the confusion over the individuals. You should be very careful. That is what Bible says. Try to understand the scripture. You are here to learn many things of God. You try to understand what God pronounced today in this church. We are answerable for God, not you. We are answerable to God. We say something, what you are asking from us. We, even yesterday the engagement I told, we stop counseling to people. We stop counseling. Whatever you are doing, we will counsel you. Pastor, சாப்பிடுறேன், ஒழுங்கவே முடியல, சாப்பாடு கூட போக மாட்டேங்குது பாஸ்டர், போக மாட்டேன், இதான் சொல்லுங்க, என்ன பண்ணா சொல்லுங்க. ஐ நாட் எ டாக்டர். டாக்டர் போட்டு இது தியாகஜியில் பண்ணலாம், உனக்கு ஊசி போட்டு பார்க்கல, உள்ள முழுக முடியல பாஸ்டர், சரி பண்ண, நல்ல ஒரு இஎன்டி டாக்டரை போய் பாரு. என்ன பண்ணுவீங்க? இஎன்டி டாக்டர் பாருங்க, என்ன அர்த்தம்? எனக்கு மூக்குல பிரச்சனை இல்லை, எனக்கு காதுல பிரச்சனை இல்லை, இந்த ஆட்டை முழுங்க முடியலன்னா காது டாக்டர்கிட்ட போய் பாருங்களாண்டாலும், மூக்கு டாக்டர்கிட்ட பாருங்களாண்டாலும், எனக்கு பிரச்சனை முழுங்க முடியல, ஆனா இந்த ஆள் என்ன கவுன்சில் பண்றாங்க? Go to ENT. Ear, nose and throat. If you take mistaken my counsel, you are absolutely an evil spirit. You are the evil spirit, I will tell you. If you recognize my word that is from God, you will be blessed. Don't bring confusion. Amen. This is what the secret. Understand the evil behavior originate in the heart. கேட்கிறது ஒண்ணு, இருந்ததுல போறது ஒண்ணு, வெளியே வர்றது ஒண்ணு. It never brings the peace at home. It is the confusion of the human being. Praise God. Hallelujah. அப்ப verse பாருங்க. அப்போ இந்த காரியங்களை நாம் சொல்லுகிற பொழுது, ஏன் பாஸ்டர் ENT அனுப்புனீங்க? அவர் சொன்னா முழுங்க முடியல. முழுங்க முடியலன்னா அங்கதான் போகணும் இல்லையா? This is what the problem. எனக்கு தெரியும், என் தேவன் வெளிப்படுத்துறார். ஏன் என்ன ப்ராப்ளம் இருந்தாங்க? Maybe tonsils or sore throat or something, the lump over it.
By prayer God can reveal. But these people are extraordinary knowledgeable people. We cannot advise them or counsel them. They manipulate and reveal many things what we have not pronounced. Amen. This is what the last days. This is the last days. அக்கிரமத்தின் மிகுதியால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அக்கிரம சிந்தை அக்கிரமம் ஆக 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 எல்லாரும் ஒருவர் பேரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு கொஞ்சம் கொஞ்சமாய் தணிந்து விடும். இந்த காலம் வரப்போகிற காலம், அன்பு தணிகிற காலம், விசுவாசம் பெருகுகிற காலமாய் மாற்றப்பட வேண்டும். அடுத்த காரியம் சொல்றாரு. முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் that an individual action can be better indicators of personal motives ன்னு சொன்னேன். அடுத்த understanding that evil behaviors originates in the heart அப்படின்னு சொன்னேன். மூணாவது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. understand that God's kingdom authority and the world system of authority we often opposite. ராஜ்யம் இருந்தா அந்த வழியில நடக்கணும். உனக்கு பிரயோஜனமாய் தோன்றுகிறது, உனக்கு பிடிச்சது செய்யறது, உனக்கு வேணுங்கிறவங்க பேசுறது, வேண்டாங்கிறவங்க மூஞ்சி திருப்பி போறது, இதெல்லாம் என்னது? It is all evil behaviors. உனக்குள்ள சாஸ்திரம் லேண்ட் ஆயிட்டான்னு அர்த்தம். டேக் அப் ஆன கஷ்டம். அதனால இது வந்து பாத்தீங்கன்னா மேத்யூ 20:28 வாசி பாருங்க. ஐபிஎல் இல்ல, மேத்யூ 20:28 இது வாசிங்க. இது எப்படி இந்த சிஸ்டமா இருக்குன்னு சொல்லி தரேன் உங்களுக்கு. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உங்களிடத்தில் நான் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று கேட்டார். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்தில் என்னுடைய குமாரர்களாகிய 2 பேரும் ஒருவனுடைய வலது பக்கத்திலும் ஒருவனுடைய இடது பக்கத்திலும் உட்கார்ந்து இருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, உனக்கே தெரியல. சொல்லுங்க. You don't know what you're asking from God. நீ தேவனிடத்திலே கேட்கிற காரியம் இன்னதென்று உனக்கே தெரியல. இதெல்லாம் ஆகுமா? Okay, go on. But Jesus answered and said, you do not know what you ask. Are you able to drink the cup that I am about to drink? நான் பானம் பண்ணுகிற பாத்திரத்தில் உங்களால் பண்ண முடியும். நான் இவர் எங்கே உட்கார்ந்தாரு? பிதாவுடைய வழிகிறார். நம்ம கேட்கிறாங்க, நீ எங்கே உட்கார்ந்துக்கிற? அங்க என் பிள்ளையும் உட்கார்ந்தாங்க. நீ என்ன கேட்கிறேன்னு தெரியாம பேசுறப்பா, ஏன் நான் குடிச்ச பாத்திரத்துல உன்னால குடிக்க முடியாது. அதுக்கு என்ன, இந்த டம்ளர் நானும் குடிக்கிறேன். அவர் சொன்ன பாத்திரம் உலகத்துக்கு கொண்ட பாடுகள். இந்த பாத்திரம் கிறிஸ்துடைய பாத்திரம். சொல்ல இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டுமானால் என் சித்தம்படி அல்ல உன் சித்தத்தின்படி ஆக கெடுவது. என்ன அர்த்தம் அதுக்கு? The cup of suffering, the cup of neglect, the cup of prayers, the cup of insult. இதுக்கு அந்த பாத்திரம், இயேசு பாத்திரம் எப்படி பாத்திரம்? அவமானப்படுத்தப்பட்ட, தமிழ் சொல்லிட்டேன், அவமானப்படுத்தப்பட்ட பாத்திரம், நிந்தனைக்குள்ளான பாத்திரம், அடிக்கப்பட்ட பாத்திரம், உடைக்கப்பட்ட பாத்திரம், எல்லாம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு பாத்திரம். இந்த பாத்திரத்துல உன் பையன் உங்க பசங்க கொடுப்பாங்க, பானம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொன்னாங்க. அவன் என்ன சொன்னாங்க? அதுக்கு I am about to drink and be baptized with me, baptized that I baptized you with. They said to him, we are able. என்ன சொன்னாங்க? We are able. So he said to them, you will indeed drink my cup. சரிமா, அந்த பாத்திரத்தை கூட நீ பானம் பண்ணலாம். நான் பெற்ற ஞானஸ்நானத்தை நீ பெற்றுக்கலாம். But to sit on my right hand, on my left is not mine to give. என்ன சொன்னாரு? பிதா இதை செய்வார், நான் இதை செய்ய முடியாது. அநேகம் பேர் சொல்றோம், நான் உங்களை பரவத்தை கூட்டிட்டு போவோம், நான் உங்களை இங்கே கூட்டிட்டு போறோம், நாங்கள் அங்கே கூட்டிட்டு போறோம், இங்கே செய்வோம், அதை செய்வோம், உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அவர் சொல்றாரு,
வலது பக்கம் நான் இங்க இருக்கிறேன்னா நீங்க இருக்கலாம்னு சொன்னேன். ஆனா ரைட் சைடுல ஓகே, பட் லெஃப்ட் சைடுல உட்கார இருந்தா யார் முடிவு பண்ணோம்? வாசி, இந்த பகுதியை வாசி. அவர் அவர்களை நோக்கி என் பாத்திரத்தில் நீங்க குடிப்பீங்க, நான் பெரும் ஸ்நானத்தையும் பெறுவீர்கள். ஆனாலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் யாருக்கு அருளப்பட்டிருக்கிறதோ அல்லாமல் என் காரியம் அல்ல. It is not my work. புரிஞ்சுட்டீங்களா? இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய உண்மைத்துவம். இதுதான் இயேசு சொல்றாரு, நான் வந்து உங்களை நான் குடிச்ச பாத்திரத்துல குடிக்கலாம். ஏங்க போன வாரம் அந்த சாட்டை இருந்துச்சு லைனா. இன்னைக்கும் ஒரு பிலிப்பின சர்ச்சில் பாத்தீங்கன்னா எனக்கு கேள்விப்பட்டேன் ரீசெண்டா பிலிப்பினோ சர்ச்சில் இந்த பாஸ்டர் கையில சாட்டை வச்சிருந்தாங்க. சும்மா ஒரு தோல்ல சைடு எவ்வளவு ஜனங்கள் வந்தாலும் 40 அடி 39 அடி 1 2 3 4 5 6 அடுத்தாங்க 40 39 அடி அடிச்சாக்கி இருக்காங்க. அடியை வாங்கிட்டு ஓடினான். இப்ப உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுமா 39 அடி வாங்கினோன்னு இவங்க இயேசுவை போல ஆயிட்டாங்க. அப்புறம் அடி வாங்கி முடிச்சோன்னா ஒரு சிறுவை ஒரு சின்ன சர்ச்சு தான் அது. ஒரு ஆம்பளைகள் அந்த சிறுவை எடுத்து ஒரு ரவுண்டு, அப்புறம் அந்த சிறுவை கட்டி இந்த கையை கால கட்டி அப்படியே தொங்க. இவங்க யாரை போல ஆயிட்டாங்க? என்னுடைய பாத்திரத்தில் இருவரையும் பானம் பண்ணலாம், நான் பெற்ற ஞானஸ்தானத்தையும் பெற்றுடலாம். ஆனா வளர்ந்து வைக்க இடத்துல உட்கார வேண்டிய வேலை ஏன் வேலை சொல்லுங்க. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஐயோ நான் பட்ட அவமானம் இருக்கு பாருங்க, இயேசு கூட பெற்றிருக்க மாட்டேன். என் வீட்டுக்காரன் அடிச்சாரு பாருங்க அவாவுக்கு, அந்த இயேசாமி கூட வாங்கியிருக்க மாட்டேன் சொல்றது கதை. இதெல்லாமா அந்த அம்மா புரிய வைக்கிறாரு. எப்படி புரிய வைக்கிறாரு அதை மட்டும் சொல்லி கொடுக்கிறேன். This request contrast the self-sacrifice. புரிந்து கொள்ளுங்க. இது என்னது? கான்ட்ராஸ்ட். நான் ஏற்கனவே உங்களுக்கு என்ஜாய்டி சொல்லியிருக்கேன். பாதி பேர் என்ஜாய்டிங்கிறத மறந்து தெரியலாம். நான் சொன்ன வகுப்புல முதல் பிறகு 7 நாள் கிளாஸ் எடுக்கிறேன். நான் வச்சுங்க I want to take 7 days class for the completion of the first batch. அது பிறகு அவங்க சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பிட்டாங்கன்னா அவங்க போய் பாஸ் ஆயிடலாம். இங்க என்ன சொல்றாங்க? This request, அந்த அம்மா இயேசுவுக்கு சொன்ன request, this request எப்படின்னா contrast the self-sacrifice that Jesus has just described with the self-seeking of his followers. The right and the left are position of honor, consummated the kingdom. Consummated kingdom. வலது பக்கத்தில் உட்காருவதும் இடது பக்கத்தில் உட்காருவதும் அது யாரால முடியும்? அது யார் செய்வா? வேண்டாம் உங்களுக்கு அது இயேசு. 21 பாத்தீங்கன்னா அடுத்து சொல்றாரு 22. The cup was used to signify either the great joy or great sorrow. ஒருவேளை அந்த பாத்திரத்தை கையில் எடுத்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும், அது பிறகு ஒரு பெரிய துக்கம் இருக்கும். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. சந்தோஷப்படுறவங்களோட கூட சந்தோஷப்படுங்க, துக்கப்படுறவங்களோட சிரிக்கிறவங்களோட சேர்ந்து சிரிங்க, அழுகிறவங்களோட சேர்ந்து அழுகுன்னு பைபிள் சொல்லி இருக்கு. நம்ம வைக்கணும், இதானே சொல்லி இருக்கு. பட் நம்ம என்ன செய்யறோம்? துக்கத்திலே நம்மளுடைய பங்கு இல்லை, கண்ணீரில பங்கு இல்லை. Always we look into joy and happiness. எப்போதுமே சந்தோஷம், எப்போதுமே சந்தோஷம். இது ஒரு நாளும் ஏற்புடையதாக நான் நினைப்பதே இல்லை. அப்போ இந்த பாத்திரத்துல 2 இருக்கு, சந்தோஷம் இருக்கு, துக்கம் இருக்கு. என்ன சந்தோஷம்? பிதாவின் சித்தம் செய்வது சந்தோஷம். பிதாவின் சித்தம் செய்வது துக்கப்படுவது, வேதனைப்படுவது, அழிக்கப்படுவது துக்கம். அதையும் ஏற்றுக்கொள். வாழ்க்கையில 2 நிலைமை இருக்குல்ல, உயர்வு தாழ்வு இருக்குமா இல்லையா? உயர்வு இருக்கும்போது என்ன சொல்றோம்? உயர்வா இருக்கும்போது என்னைக்காவது பேசணுமா? யாராவது பேசணுமா?
ஒருத்தர் வேலை வாங்கி கொடுக்குறாங்க, மாசம் மாசம் சம்பளம் வாங்கி ரோட்ல போகும்போது, ஐயோ இவர் தான் கொடுத்தாரு, ஆண்டவர் இவர் மூலமா உதவி செஞ்சிருக்கிற, நன்றி 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 சொல்றோம். சொல்றீங்கம்மா இருந்தாலும் வந்தா கூட கண்ணு தெரியாது. நீங்களா கண்ணு பார்த்தா கூட கண்ணு தெரியாது, உதவி செய்யறவங்களை பார்த்தா கண்ணு தெரியாது, கண் அப்படியே மூடி. ஏன்? ராஜாணி செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ராஜாணி செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, என் ஜீவனா அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புதுக்குருவை தந்தீரையா, அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புதுக்குருவை தந்தீரையா, ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து நன்றி சொல்ல வைத்தீரையா, ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து நன்றி சொல்ல வைத்தீரையா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்ப நன்றிகளே என் ஜீவனாரா. சில நேரங்களில் நாம் செய்ய நினைக்கிற காரியங்கள் பல நேரங்களில் சில தடுமாற்றத்தை கொண்டு வந்தாலும், சில நேரங்களில் சோர்வை கொண்டு வந்தாலும், பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியம் இதுதான். இப்ப இயேசு சொல்றாரு, இந்த மாத்திரத்துல உங்க பையன் பானம் பண்ண முடியுமா? நான் பெற்ற ஸ்நானத்தை அவர் பெற முடியுமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அவர் கேட்கிற ஒரு கேள்வி முழுகுதல் என்கிற வார்த்தையை அது குறிப்பிட்டிருக்கிறதா இருக்கிறது. பாத்திரம் என்கிற வார்த்தை குறிப்ப கூட அவர் பாத்திரத்தை கையில் எடுத்து, இது வாங்கி பாருங்கள், உங்களுக்காய் சொல்லப்படுகிற என்னுடைய ரத்தம் என்று சொல்லுகிறார். அப்பறத்தை கொடுக்கிறார், இது என்னுடைய சரீரம், உங்களுக்காய் விற்கப்படுகிற சரீரம், இதை வாங்கி சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடும் போதெல்லாம் என் மரணத்தை நினைவு கூறும்படி இது செய்ய, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப நம்ம வாங்கும் பொழுது, சாப்பிடுகிற பொழுதும், அந்த பாத்திரத்தை கையில் எடுக்கும் பொழுதும் கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுகிறோம். We remember and understand why this communion. என்ன செய்யறோம்? நினைவு கூறுறோம். எதுக்காக? இவன் எனக்காக மரித்தார். ஏன் மரித்தார்? என் பாவங்களுக்கா, என் மீறுதலுக்கா, என் அக்கிரமங்களுக்கா, என் கீழ்ப்படியாமைக்கா அவர் மரித்தார். இது சாப்பிட்ட பிறகு என்ன ஆயிடும்? அவைகளெல்லாம் மாறணும், அவைகளெல்லாம் மாறணும், மாற்றப்பட வேண்டும். ஆனா என்ன செய்யணும்? நம்ம we never understand the kingdom authority and the world system of authority are often opposite. உலகத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் எப்பொழுதுமே எதிர்மறை உண்டு. அவனுடைய வாழ்க்கையில அவன் தினமும் சாப்பிடறான் பாருங்க, சாப்பாடு அதை போல இருக்கும். இதற்கு நான் தகுதியானவனா? இது எனக்குள்ளே போகும் பொழுது இது எந்த மாற்றத்தை என் வாழ்க்கையில கொண்டு வர போகிறது? என்னை எப்படிப்பட்டவனாய் மாற்ற போகிறது? சாட்சி ரொம்ப முக்கியம் ஆவிக்குரிய வாழ்க்கை. The witness is very important. உங்களை குறித்த சாட்சி தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கும். கடைசி ஒரு வார்த்தை சொல்ல முடிக்கிறேன். Beware, எச்சரிக்கை. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? Follow, understand, remember, understand
the evil behaviors, understand that God's kingdom authority. இப்போ behavior. Beware. Luke chapter 16 verses 14 and 15 எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 16ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 16:14-15 வாசிங்க. இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரிகாசம் பண்ணினார்கள். அவர் அவர்களை நோக்கி இருதயங்களை அறிந்திருக்கிறார். ஏன்னா தேவ பக்தியின் வேஷம் தரிக்கிற கூட்டம் கடைசி காலத்துல தேவ பக்தியின் வேஷம் இதுதான் சொல்றாரு பாருங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா the Pharisees are different. The Pharisees regarded wealth as a reward for righteousness. ஒருத்தனுக்கு நல்ல ஐஸ்வர்யம் வந்துச்சு, ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைச்சிச்சு, மாசமான நல்ல சம்பாதிக்கணும்னா இது வந்து கர்த்தர் கொடுத்த ரிவார்டு இல்லை. பரிசேயர்கள் அப்படிதான் நினைச்சாங்க. நல்லா வீடு வாசல் கட்டி நல்லா வசதியா இருக்கிறார். It is not a reward. உங்களுக்கு ஒரு நண்பர் 5-6 வருஷம் கழிச்சு மீட் பண்ணேன். பெரிய கேடில கார்ல வந்தார். நான் உடனே நினைச்சேன், how brother God bless you. நீ யாவும் இருக்கா எங்க போனாலும் எங்க கூட வருவீங்க கார்ல அப்படின்னு. ஆமா பாஸ்டர், remember all things but God blessed me. God blessed me. God given a reward for my righteousness அப்படின்னா. ஏறி உட்கார்ந்துட்டு நான் பெல்சீட்ல உட்கார்ந்துட்டு போகும்போது பாத்தீங்கன்னா 2 கார் போட்டு என்னது 2 கார் வந்து 2 வாங்கியிருக்காரு. ரொம்ப எளிதான காரியம். You want to drive a Rolls Royce Phantom 1000 per day rent. That means 17,000 கொடுத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு முன்னால Rolls Royce நிற்கும். ஒரு பெரிய கல்யாணத்துக்கு போகும்போது ரோல்ஸ் எடுத்துட்டு போயிட்டு கல்யாணம் வந்து விட்டு இருக்கு. இதை காண்பிக்கிறது. Oh God rewarded the righteousness ஆண்டவர் கொடுத்த ரிவார்ட். நல்ல வேலை, நல்ல மனைவி, நல்ல சம்பளம், அது ரிவார்டா சொல்லி தர பின்னாடி இருக்கு. An outward attitude of righteousness. என்னது? Outward attitude of righteousness coming out of evil heart might win the praise of others. மற்றவர்கள் புகழ வேண்டும், மற்றவர்கள் நம்மளை பெருசா பேசணும்னு அடுத்தவங்களை தள்ளுவாங்க புரியல. It is not the righteous of God. It is not right. புரிந்து ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது சற்று வித்தியாசமா இருக்கு இல்லையா? நம்முடைய பல முறை நம்ம எவ்வளவு காரியங்களை கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். faithfulness. 16 வாசி பாருங்க. How we are faithful to God, how we are faithful to others. உங்களை நன்றாய் நடத்தினவர்களை நீங்கள் என்ன செய்யணும்? நினைத்து பார்க்க வேண்டும். உங்களை எப்படி நடத்தினாங்க, உங்களை யார் நடத்தினாங்க, எப்படி நடத்தினாங்க, அதை முதல்ல சிந்தித்தா மேல வந்துடணும். இது எப்படி பண்ணா faithfulness, Christ likeness. வாசி பாருங்க 16:10 வாசி. என்ன சொல்றாரு? கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறார். He who is faithful in what is least is faithful also in much, and he who is unjust in what is least in unjust also in much. கொஞ்சத்துல உண்மையாக இருக்கிறது, கொஞ்சத்துல உண்மை. உணவு கர்த்தர் சொல்ல உன் வாழ்நாளெல்லாம் இருக்கிற மாதிரி சொல்லுன்னு சொல்ல முடியாது. இருக்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்களா? வீட்டுக்கு திருட வரா,
நீங்க ஒரு அரிசி டப்பால, மிளகு டப்பால, வெந்தய டப்பால, இந்த ஒரு மோதிரம், அது ஒரு செயின், ஏதோ கஷ்டப்பட்டு பிள்ளைகளை தாட்டி விடணுமே ஏதோ ஒன்று சேர்த்து வச்சுக்கிட்டோம். வந்து என்ன இருக்குன்னா கடுகு டப்பால ஒரே ஒரு மோதிரம் தான் இருக்கு, வெந்தய டப்பால ஒரு செயின் போட்டு வச்சிருக்கிறேன், இந்த கால் செயின் அந்த செயில கரிசி, அரிசி டப்பால அடியில கொஞ்சம் பணம் வச்சிருக்கிறேன்னா நல்லது உண்மையும் உத்தமமான வீட்டுக்காரையே பகவதி போய் நினைச்சிருவோம். கத்தியில ஒரே ஊத்திட்டு போயிருவோம். சொல்லுங்க, எங்க இருக்கணும் நீதி? யாருடைய பேசுகிற நீதிய? That is what the secret. Faithfulness. நல்ல கவனிங்க. Faithful men and women are desperately needed for leadership in the church today. இன்றைக்கு ஒரு வேதாகம கல்லூரியில நீ படிக்கிறவனாய் இருந்தா, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு சபையில நீ மூப்பராய் இருக்கிற பொழுது உனக்குள்ள தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன சொல்றாங்க? The faithful men and women for the leadership in the church today. Paul knows this great Christ-like quietly. இது எவ்வளவு காரியம் இருக்கு? முதல் காரியம் எழுதி கொள்ளுங்க. In describing Timothy as a beloved son, faithful in the Lord. இப்படி இருக்கணும். நீங்க யாருக்கு உண்மையா இருக்கணும்? கர்த்தரிடத்தில் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இல்லையா? Faithful to God. ஏன்னா God tests our fitness to receive the true riches of heaven by our use of material processor. கொஞ்சம் நீ உண்மையா இருக்குன்னு எல்லாத்தையும் கொடுக்கணும், ஆசீர்வாதமா கொடுக்கணும். But we should not act. இல்லையா? சில நேரங்களில் ஆவி பெற்ற பிரகாரம் ஒரு பாஸ்டர் வந்து சுவிட்சர்லாந்து போயிருந்தார். அந்த சுவிட்சர்லாந்துல ஒரு பெரிய பண கோடீஸ்வரர் ஒரு ரிசார்ட் ஒன்று வச்சிருந்தார். இந்த ரிசார்ட் வந்து வெரி எக்ஸ்பென்சிவ். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட $1000 பார்த்துங்க, என்ன வேணாலும் சாப்பிடலாம், அவ்வளவு லக்ஸரி. ஒரு $1000 ஒரு நாளைக்கு நம்ம கிட்ட நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த பாஸ்டர் உள்ள போகும்போது பார்த்தா போட்டு பாஸ்டர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ, பாஸ்டர் முழுமையும் இலவசம் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஏன்னா பெரிய கோடீஸ்வரன். அவன் நினைச்சான் இவங்க செஞ்சா அவங்க செஞ்ச மாதிரி நினைச்சு போட்டுக்கிறாங்க. இந்த பாஸ்டர் போனாரு, என்னப்பா முன்னால போட்டுக்கிற போர்டு உண்மையா? ஆமாங்க, ப்ராமிஸ் தான். ஒரு பாஸ்போர்ட் சிலபஸ் தான். நான் பாஸ்போர்ட் படி, கார்டை படி, எங்கிருந்து வரேன் படி, பாஸ்போர்ட்டை படி, இதை படி, அதை படி, எல்லாம் செய்ய. எதுக்கு வந்துருக்கீங்க? சும்மா இங்கே எல்லாம் இந்த மாதிரி சொன்னாங்க. ஒரு வாரம் ஓய்வு எடுத்துட்டு நல்லா ஜோம் பண்ணிட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். திஸ் ரூம் ஓ ப்ளீஸ் ஆக்குபை. போய் ரூமை போட்டாச்சு. உள்ள திருப்பினா டிவி, சென்ட்ரலைஸ் ஏசி, ஒரு வாட்டர் தொட்டா கீசர்ல தண்ணி வருது, ஒரு வாட்டர்ல கோல்டு வாட்டர், அப்படி இப்படி என்னதான் வேணாம். பட் நாம ஃப்ரூட் ஜூஸ், கிடைக்காத பழமா கிடைக்கும் அந்த ஜூஸ், அந்த மாதிரி ஒரு வெரி லக்ஸரின்னு வச்சுங்க. உடனே என்ன ஆயிடுச்சு, அங்க போய் இருக்காரு பாஸ்டர்ஸ், ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் வெளியே போறாரு. பாஸ்டர் கிளம்பிட்டீங்களா? ஆமா, எங்க போறீங்க? சும்மா அப்படியே சுத்தி பார்க்கணும். போங்க, கார் தரும் எடுத்துட்டு போங்க, டிரைவர் கொடுக்கணும் எடுத்துட்டு போங்க, வெளியே செலவு பணம் இருக்கா, வெளியே போனா ஏதாவது சாப்பிடுங்க, இல்ல என்ன பிடிங்க $, எல்லாம் கொடுத்தாங்க. ஒரு வாரம் வந்து வெளியே வர, வெளியே வரும்போது இவ்வளவு பெரிய பில்லு நீட்டினாங்க. No, 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 I cannot accept this. வெளியே வரல. Pastors all free. Yes, even now I'm telling pastors all are free. Then why you give such a big bill to me? I'm saying, Pastor, you know that. Where you are staying, there is a CCTV fixed. உங்க உட்கார்ந்ததையும் நிற்குதலையும் நடக்கைகளையும் நாங்கள் பார்த்துக் கொண்டே ஒரு கிளிப்பிங் போட்டு காமிச்சாங்க. ஒரு பாஸ்டர் வந்தாரு, இந்த பார் சூட்கேஸ் வச்சோன்னே கையை வைத்து நம்பிச்சுட்டாங்க. அதுவே I am not worthy to stay in this hotel. I am not worthy to eat this eatables. I am not worthy to wear this cloth. அப்படின்னு சொல்லி நன்றி சொல்ல, அதுக்கே நன்றி சொல்ல. சாப்பிட்ற நேரம் வந்துச்சு, ரூம் பை கேட்கலாம், can you serve the food? No, no, I want to be in prayer. Evening juice வருது, no, no, I want to be in the prayer. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்.
கடையில் போச்சு கொண்டு பாருங்க கொடுக்கும் இவன் காசு நீ என்ன பண்ண போய் வாங்கிட்டுமா போன சூட்டு சொல்லு இவ்வளவு பெரிய ஸ்பிரிங் கட்டல சங்கல் குதிச்சு எடுத்தது கால் ரெண்டி ஆட்டிட்டு ஒரே டான்ஸ் என்ன பெரிய டக்கு 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 சேனல் மாதிரி இருக்குது டிவியில ஏசியை ஃபுல்லா அப்படியே ஏசி இங்க பாரு அங்க பாரு இங்க பாரு ஏயா உனக்கு போய் ஃப்ரீயா கொடுக்கணுமா ஆரிய பாஸ்டர் வாட் இஸ் தி பைபிள் உள்ள இருந்து பைபிளே வெளியே வர நீ பைபிள் வாசிச்சு பார்க்கல நீ ஜெபம் பண்ணி பார்க்கல வந்தது இப்படியே இருக்கு மனையோட கட்டிட்டு போய் ஜெயில போட்டு பண்ணி காடு இந்த காடு அந்த காடெல்லாம் முடிச்சு இன்னைக்கு ஆறு கத்த சொல்றாரு உன் வாழ்க்கையில நான் இலவசமா எல்லாத்தையும் கொடுக்க போறேன். Are you deserve for it? சொல்லுங்க. I want to give everything free. My love is free for you. Are you deserve for it? நீங்கள் அதற்கு தகுதியா? இந்த இடத்துல உட்கார்ந்து நான் தேவனை ஆராதிக்கிறேன். வெதரை எழுதுங்க. சொல்லுங்க. வாய்க்கிற தேசத்தில் ஆராதனையில கர்த்தரோடு இணைப்படுகிறார். கர்த்தருக்கு செய்து கொண்டிருக்கிற காரியம் செய்ய போகிற காரியம் Are you deserve for it? நீ அதற்கு தகுதியானவரா? நீ அதற்கு தகுதியானவர்களா? You are eligible. He will provide everything that he promised. He will give more than that. அதற்கு அதிகமாய் செய்ய நீ விரும்புவதற்கும் நீ கேட்பதற்கும் அதிகமாய் செய்ய திராணி உள்ளவர். Are you eligible today? அப்படி தகுதி இல்லை என்று சொன்னால் அவரை தகுதிப்படுத்த போகிறார். ஆமென். இதற்கு பிறகாவது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க. இதற்கு பிறகாவது உங்க வழியை மாற்றிக்கொள்ளுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். ஆமென். ஆமென். But one way is a privilege, but other way we should be answerable. Amen. The Christians are privileged people, but at the same time we are answerable. சொல்லுங்களேன். கிறிஸ்தவனா இருப்பதுல ஒரு பெரிய சந்தோஷம். At the same time we should be accountable. யோசிச்சு பாருங்க. ஒரு கொலை நடக்குது. கொலையை செஞ்சவன் கிறிஸ்தவன் பேப்பர்ல போட்டு கிழிக்கிறான். ஒரு கிறிஸ்தவன் போய் கொலை பண்ணியிருக்கான். அப்ப இந்து பண்ணா சரியா? முஸ்லீம் பண்ணா சரியா? யார் பண்ணாலும் கொலை தான். அந்த கிறிஸ்தவன் பண்ணும்போது வலிக்குது. சொல்லுங்க சொல்லுங்க சத்தமா. ராஜத்தில் ஒருத்தர் கொலை பண்ணாருன்னா கிறிஸ்டினா கொலை பண்ணிருக்காங்க. உலகம் நீ உலகத்தை பார்க்கறதை விட உலகம் ஒன்ன அதிகமா பார்த்துட்டு இருக்கு. ஹலோ, we should be very careful. Let all stand on our feet and look at God's presence. எழுந்து நிற்போமா? கர்த்தர் வசனத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், ரத்தம் சிந்தி நீத்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி நீத்தவரே, இரக்கம்
சில நிமிஷங்கள் நம்ம இருதயத்தை அப்பாவுக்கு கொடுப்போம். We submit our heart for a while to God. Lord, we are your children. We want to submit ourselves to you perfectly, completely. You convert our heart, you convert our body, convert our mind, convert our soul according to your expectation, your guidelines. Lord, take out from all the evil influences right now. ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, அப்பா, எங்களை எடுத்துக்கொள்ளும், எங்களை பயன்படுத்தும். உமக்கு ஏற்ற பாத்திரம் ராமோஜனத்திலே நாங்கள் எடுக்கும்படியாக நாங்கள் கடந்து கொண்டிருக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்தும், உமக்கு ஏற்றவர்களாய் மாற்றும். ஒப்பு கொடுப்போமா? பாவத்தை மறைக்கிறோம் பல்வடியமாக அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர் இரக்கம் தருவான். மன்னிக்க வருவாங்க, இரக்கம் தருவான். இரக்கம், God's mercy on me. பாவத்தை அறிக்கை செய்கிறவர். நீங்க பாவத்தை அறிக்கை செஞ்சீங்கன்னா பிதாவாகிய பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாங்களும் அறிக்கை செய்வோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கத்தர் கொடுக்கிறேன். நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்கும்படியாய் you analyze yourself completely. You submit your heart. Whatever you speak unwanted, what you spoke unwanted, what you have a conversation unwanted, you ask for forgiveness for God. You can talk the back of the man. Thank you, Jesus. You are submitting each and every soul. Each and every soul. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை இப்போ அவங்க இருதயத்தில் கொண்டு வாங்க, அவங்க மனசுல கொண்டு வாங்க. யாரை வேண்டுமானாலும் எதிர்க்கலாம், எதிர்த்து நிற்கலாம். ஆனா you cannot stand before the Lord. You cannot stand before the Lord. Thank you. ஒரு நாளைக்கு மைக்கேல் ஷூமேக்கர் ஒரு நாளைக்கு சம்பாதிச்ச பணம் 50 கோடி. மைக்கேல் ஷூமேக்கர் ஒரு ஆக்சிடென்ட்ல விழுந்தான். பல நாள் மண்டையில சுயநலமில்லாம இருந்தான். எத்தனை கோடி செலவு பண்ணாங்க. டாக்டர் சொல்லிட்டாரு, it is not in our hand, it is in God's hand. யோசிப்பார் மைக்கேல் ஷூமேக்கர். அவங்க ஸ்பான்சர்ஸ் எத்தனை கோடி கொடுத்தாங்க தெரியுமா? அவங்க வெளியே வரணுங்கிறதுக்காக. மார்போன் என்கிற கம்பெனி சொன்னாங்க, எத்தனை கோடி வேணாலும் நம்ம வெளியே கொண்டு வாங்க, அவன் நினைவு கொண்டு வாங்க, இவன் எனக்கு வேணும் என்று சொன்னாங்க. ஆனா டாக்டர் சொல்றாங்க, it is not in our hand. மைக்கேல் ஷூமேக்கரோட நீ பெரிய ஆளா? யோசிப்பார். கிரிக்கெட் பால் மண்டல அடிச்சோன்னா அங்கே விழுந்து செத்து போயிட்டான். அவனுடைய ஏர்னிங் செலவு ஒரு நாளைக்கு அவனையும் உன்னையும் கம்பேர் பண்ண, நீ அவ்வளவு பெரிய ஆளா? Don't stand against God and the God's servant. கர்த்தர் இருதயங்களை பார்க்கிறவர். கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. நீதிமான்கள் நோக்கமாக இருக்கிறது. அவர்கள் கூப்பிடுவதற்கு அவர் செவிகள் திறந்திருக்கிறது. அந்த நம்பிக்கையில தான் உலகம் முழுவதும் சுத்திக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். கர்த்தர் எங்களோடு வருகிறார், எங்களோடு எங்களுக்குள் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை ஒருபோதும் எங்களை வெட்கப்படுத்தார். ஆண்டவரே, இன்றைக்கு விண்ணப்பத்தை வைக்கிறோம். இன்றைக்கு we submit a request. Those who stand against God and the servant, right now, as a congregation, all of us we are praying. Lord, you please answer. Lord, you please answer. We want the answer today, Lord.
The name of Jesus. We want the answer from you, God. நீ மௌனமாக இருக்கிற தேவனாக நீ பேசுகிறது பதில் கொடுக்கிறது. இப்ப பதில் அனுப்புது. இப்ப பதில் கொடுங்க. இப்ப பதில் அனுப்புங்க. வானத்தை எழுந்து வல்லமை இறங்கட்டும். எலியாவின் தேவன் பாகாலை சேமிக்கிறவங்க 450 பேர். இஸ்ரவேல் வீட்டிருக்கிறவன் ஒருவன் மாத்திரமே வானத்துக்கு அக்கினி அனுப்புங்க. அக்கினி வந்தது. எலியாவின் தேவன் நம் தேவன் என்று சொன்னாங்க. அக்கினியில் போடப்பட்ட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 4ஆம் இங்க வந்தார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவனின் தேவன். சீக்கிரத்தில் கையில கல்லின கொடுத்து தானியேலுக்கு தேவன் தேவன் சொன்ன போல இன்னைக்கு நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தேவன் புறச்சாதிகள் சொல்ல முடியாது. கர்த்தர் விதமாக எழுதுகிற ஜாதிகள் சொல்ல முடியாது. இப்பொழுது வல்லமை கலந்து வரட்டும். சொல்லுங்க. யாரும் வரவே இருக்க வேண்டாம். கர்த்தரை பேசுங்க. கர்த்தரை பேசுங்க. உங்களுடைய ஜெபத்திற்கும் ராஜாவிற்கும் வித்தியாசத்தை இன்னைக்கு கர்த்தர் காமிங்க. உமக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் உங்களுடைய ஊழியக்காரர்களுக்கும் விரோதமாய் பேசுகிற ஜனங்களை கர்த்தர் நியாயம் விசாரி ஒப்புக் கொடுக்கிறார். You submit from the bottom of the heart with the tears. கண்ணீரோடு கூட. Yes, yes, Lord. Yes, Master. Yes, Master. Right now, Lord. Right now, Lord. Lord, you are near to me, open those prayers. Lord, you are near to me, open to my prayer. துக்கத்தினால் நிரம்பி இருக்கிறது. துக்கத்தினால் நிரம்பி இருக்கிறது. நீ பேசுகிறது மௌனமாக இருக்கிறது. இல்ல ராஜா, நீ ஜீவனுள்ள தேவன். ஜீவனுள்ள தேவன். ஜீவனுள்ள தேவன். Thank you, Lord. Once again, be thankful for your prayers. நீ பதில் கொடுத்ததற்காக திரும்பவும் அதே வார்த்தை சொல்ற. எரேமியா 33:3 Call upon me. Call upon me. I will answer to you. உனக்கு எட்டாததுப்பா, உனக்கு தெரியாதது நான் உனக்கு சொல்லிவிடுவேன். எஸ், என்ன நடந்தது, என்ன நடக்கும் என்று, என்ன நடக்க போகிறது கர்த்தர் இப்பொழுது பேசப் போகிறார். ஒவ்வொரு இருதயத்திலும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் பேசுகிறார். Thank you, Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எவ்வளவு பேராக ஏற்றுமானீங்க. அப்படியே